நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையமண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திரும்பலம் திரும்பலம். எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமழிமைகளால் முனிவணியக் கொள்கின்றேன். அன்பிற்கு மதிப்பிற்கு உரிய சிவஞான அருள்நிதி அறக்கட்டளை நிறுவனர் ஞானமையா அவர்களே, திருமுறை அருட்பணி அறக்கட்டளை சார்ந்த நம்முடைய அன்பிற்கினிய அன்பா அவர்களே, இந்த அருமையான வகுப்பு குறிப்புகளை எல்லாம் முறையாக தட்டச்சு செய்து வருகின்ற நம்முடைய சீனிவாசன் ஐயா அவர்களே, இன்னும் என்னை தவறாமல் இங்கே அழைத்து வருகின்ற கலைவாணி அவருடைய தம்பி விமல்நாதன், அவளையும் நான் இங்கே சொல்லணும். என்னால் ஊர் கூடி தேர் இழுத்தல்னு சொல்வாங்க. அந்த மாதிரி ஒரு வகுப்பு தொடர வேண்டும் என்றால் பலருடைய உதவி இருக்கணும். ஒரு அறநெறியிலே ஒரு சட்டம் கூட சொல்கிறாங்க, கோயிலுக்கு ஏதாவது நீங்கள் விசேஷமாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தனியாக செய்யக்கூடாதுன்றார். நீங்கள் செல்வம் உங்ககிட்ட இருக்கலாம், வசதி கூட இருக்கலாம், ஆனால் ஊர் மக்களை சேர்த்து கொண்டு தான் செய்ய வேண்டும் என்று. நான் அப்படி முயன்றபோது எனக்கு சென்னை பாரிமுனையில் இருக்கின்ற ஒரு கடைக்காரர், அவர் தான் அந்த விஷயத்தை எனக்கு சொன்னார். எங்கள் சொந்த ஊர் காஞ்சிபுரம், அப்பா பிறந்த ஊர் புலிவாய் புலிசை. அங்கே அவர் வழிபடு கடவுளாக இருந்து விநாயகப் பெருமான், அவருக்கு முறையாக அப்பா நிறைய அப்பப்போ நினைத்தால் போய் அபிஷேகம் பண்ணுவாங்க. இப்போலாம் நம்மளால் போய் தரிசனமே பண்ண முடியல, அப்படி ஒரு சூழல் நாம் இருக்கிறோம். அப்போ சங்கட சதுர்த்தி என்று 5 சங்கட சதுர்த்திக்கு செய்ய வேண்டும் என்று நான் எண்ணி நான் ஒரு முயற்சி செய்தேன். அந்த விநாயகர், இப்போ எல்லா விநாயகரும் நமக்கு தெரியும். எங்களுடைய அனுபவம் அந்த புலிசை விநாயகர் ரொம்ப சக்தி உடையவர், அப்படியே கண்கூடா தெரியும் சிலதெல்லாம். அப்படி நாங்கள் பல அனுபவம் பட்டிருக்கிறோம். நான் போகிற பொழுதெல்லாம் எங்கள் சொந்த ஊர் புலிவாய் அப்பாவுக்கு வழிபடு கடவுளாக அப்பொழுதெல்லாம் இருந்த ஒரு விநாயகர் கேட்பார் இல்லாமல் கிடந்தது. ஒரு விளக்கேற்றுற ஆள் கிடையாது, பெருக்கி வைக்க ஆள் கிடையாது, ஊரில் யாருமே அதுக்கு அந்த கோயிலை பராமரிக்கிற விருப்பம் இல்லை. அங்கெல்லாம் அப்படியே இருந்துட்டாங்க. நான் போகிற பொழுதெல்லாம் நான் கஷ்டப்படுறது, எப்படி இருக்கிறோம் கோயில் என்று. அங்கே இருக்கிற ஊர் பெரியவர், ஒரு நம்முடைய தம்பி மாதிரி தான் அவர், ராஜகுமார் தம்பி, மணிகாருடைய பையன். அவரை நான் பார்க்க பாருனா அவர் முறையாக எனக்கு அகப்படலை. இதை சொல்ல வேண்டும் என்று நான் என்ன பண்ணேன், குருக்கள் காலையில் வந்து ஒரு குருக்கள் பூஜை பண்ணிட்டு போயிடுவார். அவர் பக்கத்திலே கன்னிகுளம், புலிவாய்க்கு பக்கத்தில் கன்னிகுளம், அங்கே தான் அவர் ஊர். அவருக்கு ஒரு கடிதம் நான் எழுதினேன். என்ன எழுதினேன், சென்னை பக்கம்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபாரத்தெல்லாம் விநாயகர் பையன் வச்சுட்டு இருப்பாங்க. அங்கே இருக்கிற ரிக்ஷாக்காரர்கள், ஆட்டோ ரிக்ஷாவில் இருக்க அவங்கெல்லாம் சேர்ந்து அந்த கோயிலை அப்படி பராமரிப்பாங்க. விநாயகர் அவ்வளோ திறந்தோறும் அபிஷேகம், விசேஷ நாள் விநாயகர் சதுர்த்திலாம் பயங்கரமாக அவெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுகின்ற அந்த தொழிலாளருக்கு இருக்கின்ற ஒரு ஈடுபாடு கூட நமக்கு இல்லையே ஊரில். ரொம்ப எனக்கு வருத்தமாக இருக்குது. எனவே நான் தொடங்கி வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். வருகின்ற சங்கட சதுர்த்திக்கு நான் அபிஷேகம் பண்ணி தொடங்கி வைக்கிறேன், அது அப்படியே எப்படியாவது செய்யுங்க, இல்லைன்னா நான் மாதம் அந்த சங்கட சதுர்த்தியாவது நான் ஏதாவது செய்துடுறேன் என்று ஒரு கடிதம் நான் எழுதினேன். ஒரு முதல் 5 சங்கட சதுர்த்தி நான் ஒதுக்கிங்களேன் எனக்கு, நான் அந்த 5 சங்கட சதுர்த்தி பிரார்த்தனையாக நான் செய்துடுறேன், அதுக்கப்புறம் ஊர் மக்கள் செய்யலாம் என்று நான் ஒரு கடிதம் விரிவாக எழுதினேன். அது என்ன ஆச்சரியம்னா, நான் எப்படி மனசில் வருத்தப்பட்டேனோ அதே மாதிரி நான் விரும்பி சந்திக்க வேண்டியிருந்த மணிகாருடைய பையன் ராஜகுமார், அவருக்கு அந்த எண்ணம் அதே மாதிரி தோன்றியிருக்கு, அதே நாளில் தோன்றி. அதான் ஆச்சரியம். அவர் இன்னும் ஒரு வாரம் கூட இருக்குது. அவர் நேராக அந்த கன்னிகுளம் போயிட்டு, இந்த மாதிரி நம்ம கோயில் ரொம்ப சரியாக இல்லாமல் இருக்குது, யாரும் பண்ணலை, சங்கட சதுர்த்தி நான் செய்யலாம்னு நினைக்கிறேன் என்று அவர் ஆரம்பிச்சிருக்கிறார். அந்த குருக்கள் அந்த கடிதத்தை எடுத்து காமிச்சாரா, கொஞ்சம் இருப்பா என்று போயிட்டு, வாத்தியார் கடிதம் இருக்கார் பார் அப்படின்னா, நான் என்ன சொன்னனோ அதே தான் அவன் சொல்கிறான்.
ஐயோ ஐயா செய்தால் செய்யட்டும், அண்ணன் செய்தால் செய்யட்டும் என்று 5 சங்கட சதுர்த்திக்கு நம்ம செய்தோம், தொடர்ந்து செய்தோம். அப்புறம் இப்போ தொடர்ந்து நடக்குது. அது அது எல்லாம் இப்போ எனக்கு நேரம் கிடையாது. இப்போ நம்ம சங்கட சதுர்த்தினா ஒரு 2 பொறுத்துங்கன்றாங்க. அந்த அளவுக்கு யாரோ செய்கிறாங்க, ஊர் மக்கள்லாம் கூட செய்கிறாங்க. முதல்ல ஆமாம், முதல்ல அவங்க செய்தாங்க, அவனும் செய்தாங்க. அது நடக்குதுன்னு வச்சுங்க. எது சொல்கிறேன்னா, அப்போ வந்து அந்த குருக்கள், இப்போ இருக்கிற குருக்கள் அப்பா இருந்தார். அப்பா காலத்தில் அவர் இருந்தார். அவர் என்ன சொன்னார், அந்த 2வது சங்கட சதுர்த்தியும் பொழுது அம்மாவுக்கு வந்து விநாயகருக்கு வெள்ளிக்கவசம் செய்ய வேணும்னு ஆசைப்பட்டாங்க. இந்த 5 சங்கட சதுர்த்தி இருக்கு இல்லையா, நீங்கள் செய்துருங்களேன் அப்படின்னாங்க. இது பிள்ளையார் கேட்குற மாதிரி தான், அவர் கேட்குற மாதிரி தான். அங்கே சன்னிதியில் வச்சு கேட்டால் அது செய்தா போச்சு, செய்துடலான்ட்டேன். அந்த காலத்தில் 30,000 நினைக்க, சரியா ஞாபகம் இல்லை எனக்கு. நான் போய் ஆர்டர் கொடுத்ததுக்கு பாரிமுனைக்கு போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து அதை அளவு எடுக்கணும், விநாயகர் அளவு எடுத்து நீங்கள் செய்யணும் பொழுது நான் முதல்ல என்ன கேட்டான், இது யார் செய்கிறதுன்னு கேட்டான். இல்லைல்ல, அந்த ஊரில் ஒன்றும் அதிக மக்கள் இல்லை, பாவம் ஏழை மக்கள், நான் தான் செய்யணும் அப்படின்னு. அப்படி சொல்லாதீங்க. நீங்கள் மட்டும் செய்தீங்கன்னா அந்த கவசம் சாத்தி வழிபாடு செய்கிற போதெல்லாம் நாம் தானே செய்தோம், நாம் தானே செய்தோம் என்ற எண்ணம் வரும். அதை மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. அது மட்டும் இல்லை, கோயிலுக்குன்னா ஊர் மக்கள்கிட்ட சொல்லிவிடுங்க, அனௌன்ஸ் பண்ணிவிடுங்க. விரும்பியது 5 ரூபா 10 ரூபா கூட பரவாயில்ல, விரும்பியது கொடுக்கட்டும், அதை வைத்துக்கொண்டு மீதியை நீங்கள் போட்டு செய்யுங்க என்று சொன்னால் அது ஒரு பெரிய ஐ ஓப்பனிங்காக இருந்தது எனக்கு. நியாயம் தானே, ஊர் மக்கள்லாம் சேர்ந்து செய்தால் பார்க்குறப்பட்டு நாம் கூட கொஞ்சம் கொடுத்துருக்கோன்னு நினைப்பாங்க இல்லையா. தெரிஞ்சோ தெரியாமலோ ராஜராஜனை பற்றி இப்படி சொல்கிறாங்க. அந்த தஞ்சை கோயிலை கட்டினற்பாடு அன்றைக்கி இரவு நான் 2 நினைப்பேன். அது மாதிரி அதை சேக்கிழார் கூட குறிக்கிறார். அது ஞானசம்பந்தர் ஞானப்பால் குடித்தார் அன்றைக்கி இரவு, அவருக்கு எப்படி இருந்திருக்கும் அவருக்கு என்று நான் நினைக்கிறேன். தூக்கம் வந்துருக்குமா, அவர் எவ்வளோ பெரிய அருள் கிடைத்திருக்கு, அவருக்கு தூக்கம் வந்திருக்குமா அப்படின்னு நான் நினைக்கிற வழக்கம். சேக்கிழார் குறிப்பாக சொல்கிறார், அந்த இரவு தூங்காமல் எப்படா விழிக்க போகிறோம், விடியற்கால எழுந்து ஓடுகிறார், சோழிபுரத்தை பார்த்துட்டு திருக்கோலக்கா போகிறான்னு பாடுறார். அதே மாதிரி ராஜராஜ சோழன் முடித்த பின்னால் அவன் எப்படி இருந்திருப்பான் ராத்திரின்னா, கதை எப்படி இருக்கட்டும், வரலாறு இருக்கட்டும், அவன் என்ன செய்திருக்கானா வரலாறு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய கோயிலை நான் உடையவருக்கு கட்டியிருக்கோம் அல்லவா என்று கொஞ்சம் அந்த கர்வம் கொஞ்சம் வரும் இல்லையா. அப்படி அவன் தூக்கம் இல்லாமல் கொஞ்சம் பெருமிதத்தோடு தூங்கினானான். உடனே கனவுல பெருமான் தோன்றுகிறார், அப்பா நீ இருக்கிற கோபுரத்துக்கு நான் இல்லை இல்லை, ஒரு சின்ன கல்லை காண்பித்து இங்கே தான் அதுக்கு தான் இருக்கிறேன்னு சொன்னான்னு அவன் வீழ்ச்சிக்கிட்டான். என்னடா இது புரியல அவனு. இவ்வளோ பெரிய கோயிலை கட்டிருக்கும், பெருமான் இப்படி வந்து சொல்கிறாரே, கைலாசனர்கள் சொன்னார் இல்லையா, இந்த ஒரு பூசலாக இருக்குது. அந்த மாதிரி எழுந்து அப்புறம் நேராக மறுநாள் தூக்கம் வராமல் தலைமைச் சிற்பிக்கிட்ட போய் கேட்டால் அவர் தான் ஒரு உண்மையை சொன்னார். இந்த கோயிலை கட்டுகிற பொழுது கல் தச்சர்களுக்கெல்லாம் ஒரு பாட்டி, வயசான பாட்டி மோர் கொடுக்கும். மோர் கொடுக்கறது ஒரு பெரிய தொண்டா என்ன சொல்லுவோம், ராஜராஜன் பெரிய ராஜா, அவர் என்னமோ கட்டுறார், நம்ம தொண்டாக தொழிலாளர்கிட்ட செய்யலாம், நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இந்த மாதிரி ஒரு கல்லை எடுத்து கொடுத்துதான், இது என்னுடைய கல்லாக வைத்து கொள்ளுங்க, இது எங்கேயாவது அந்த கோபுரத்தில் சேர்த்துருங்க, கட்டுறதை எங்கேயாவது சேர்த்துருங்க என்று சொல்லும்போது வேறு இவள் அன்பா சொல்கிறாரு. அந்த கல்லை வாங்கி வச்சுட்டான். நான் அந்த தலைமைச் சிற்பி எல்லாம் கட்டியாச்சு, எல்லாம் மேலே போய் விமானம், அங்கே பெரிய கூண்டு இருக்கு இல்லையா, விமான கூண்டு, அது பெரிய எத்தனை டன்னுன்றாங்க. இப்போது அதை வைக்க போனால் அது கொஞ்சம் அசைதான், சரியா இல்லையா, என்னடா பண்ண அங்கே போய் என்ன பண்ணுறது, கல் இல்லை. தலைமைச் சிற்பிக்கு ஞாபகம் வந்துதான், அடடா பாட்டி கொடுத்து இங்கே இருக்கு இல்லையா இடுப்புலன்னு அதை எடுத்தானா, கரெக்டாக அந்த கல்லை வச்சோன்னா நின்று போச்சா என்று ஒரு வரலாறோ சரிய ஒரு செய்தியாக சொல்கிறாங்க. அந்த கல்லுக்கு தான் நான் இருக்கிறேன் என்று சொன்னால், அரசனாக இருக்கலாம், நீ அன்பினாலே செய்தால் அங்கே தான் பெருமான் இருக்கிறான். இன்றைக்கி நாம் அந்த கோபுரத்தை பார்க்குற பொழுது வரலாறோ செவிவழி செய்தியோ, ராஜராஜன் உண்மையான அன்புடையவன் தான், இல்லைன்னா அவளை செய்தி கட்டிருக்க மாட்டான். பெரியவருக்கு உடையவர் பெரியவர் அல்லவா என்று எவ்வளோ பெருசாக கட்டிருக்கலாம் நந்தி, அது அவனுடைய பேர் அன்பு பார்க்குறோம். பெருவுடையார் என்பதை அவன் தான் தஞ்சை பெருவுடையார்னு சொல்கிறான். அதை கொடிக்கவியிலே நம்முடைய உமாபதி சிவம் பெருவுடையார் என்றும் பெரு எழுத்து என்றும் சொல்கிறார். பெருவுடையார் அவர், அவருக்கு இருக்கிற எழுத்து பெரு எழுத்து என்று, சி என்பது பெரு எழுத்து என்று சொல்கிறார். அந்த மாதிரி அன்பிலே ஈடுபடுகிறார் என்பது தான் நமக்கு வரலாற்று நம்ம பார்க்குறோம். ஆனால் எந்த விதத்திலும் நமக்கு அந்த செருக்கு என்று இருக்கக்கூடாது, அன்பு வழியில்தான் பெருமான் இருக்கிறான் தவிர நம்ம அறியாமல் வரக்கூடாது.
அது எனக்கு அந்த சொன்னவர் ஒரு சாதாரண பாரிமலை இருக்கின்ற ஒரு கவசம் செய்கின்றவர் மூலமாக ஒரு கருத்து நமக்கு வருது இல்லையா? அது மாதிரி தான் பார்க்கிறோம். ஆ ஆ ஒத்துக்கலை. நாங்கள் மட்டும் செய்யணும் தான். அதான் கோயிலுக்கு சொந்தமாக செய்ய முடியாது. ஏன்னா பெருமான் எல்லாருக்கும் உரியவன் அல்லவா? இப்போ ஏன் தேரடி இங்கே தான் இருக்கு இல்லையா? ஏன் தேரை இழுக்கிறோம்? இவ்வளோ பேர் தேரை மொத்த பேரும் சேர்ந்து தானே இருக்கிறாங்க. என்ன ஜாதி இருக்கா மதம் இருக்கா? ஒன்றும் இல்லையே. நம்ம பாட்டு எடுக்கிறோம் இல்லையா? அதுதானே வைத்திருக்கிறாங்க. அது நல்லிணக்கம் என்பதற்கும் ஊர் மக்கள் கூடியிருக்கணுன்றதுக்கான வைத்திருக்கிறாங்க. அந்த மாதிரி நமக்கு சமயத்தோட சமுதாயத்தையும் தானே எண்ணி பார்த்துருக்கிறாங்க. அதனால் அன்பினா அது பைபிளில் கிறிஸ்தவத்தில் அதை சொல்கிறாங்க. அந்த கோயிலுக்கு முன்னாலே இருந்து கொண்டு இயேசு பிரான் உபதேசம் செய்கிறாராம். அப்போ பல பேர் பொண்ணாக எடுத்தாலும் பொற்காசெல்லாம் கொட்டிட்டு போனான். ஒரு பிச்சைக்காரி, ரொம்ப பிச்சைக்காரி ஒரு செப்பு செல்லாத ஒரு செப்பு காசு, சாமி எனக்கு இதான் என்னால் முடியும்னு போட்டாராம். அதை தான் சொன்னாராம், இதுதான் உண்மையான காணிக்கை அப்படின்னா. அவரால் முடிந்தது உண்மையான காணிக்கை இல்லவா? அது எவ்வளோ தொழிலாளியாக ஏழையாக இருந்தாலும் ஒரு காசு போட வேண்டும் என்று எண்ணுகிறாள் அல்லவா? நீங்கள் இருக்கலாம், காசு இருந்து பொற்காசு போடுறதுக்கலாம், அது அன்பெல்லாம் கூட போடலாம். இதற்கு ஈடு கிடையாது என்று தான் நம்ம சொல்கிறோம். அடிப்படை திருவேணிவரில் படிக்காசு கொடுக்கிற பொழுது ஞானசம்பந்தர் எவ்வளோ பெரியவர், அவர் எவ்வளோ பெரியவர், எல்லாரும் காணும்படியாக வாசியுள்ள காசு தானே பெருமான் தரான். அவருடைய ஞானப்பிள்ளை தானே, குழந்தை தானே அவர். அதை ஏன் வேறுபாடு காட்டணும்? தொண்டுக்கு இணை கிடையாது. அதுதான் தொண்டா இருக்கிற அப்பருக்கு கொடுக்குற ஈக்குவல் உனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டார். அதை உணர்கிறார் இல்லையா ஞானசம்பந்தர்? இவங்கெல்லாம் போய் சொல்கிறாங்க, அவங்களுக்கு பாருங்க பெருமா வாசி இல்லாத காசு கொடுக்குறாரு, சீக்கிரமாக மாற்றிடுறாங்க, நமக்கு வாசி உள்ள காசுன்னு சொன்னால் அவர் என்ன பதில் சொல்கிறார்? அது தொண்டால் பெரும் காசுன்றார். அதை கேட்காருவா, தொண்டால் பெரும் காசு என்று மறுக்கிறார். நாம் அப்படி இல்லை, குழந்தை அல்லவா? ஈசர் மிழலை இறையவர்பால், அப்பர் பெருமானது சேர்க்கிறாத பாடுறார். ஈசர் மிழலை இறையவர்பால் காசு வாசியில்லாபடி பெற்று வந்தார். யார்? வாகீசர். ஆனால் மதலையாதலால் அவர் குழந்தை என்பதனாலே அவருக்கு வாசி உள்ள காசு, ஆனால் தொண்டினாலே செய்ததாலே வாசியில்லா காசுபடி பெற்று வந்தார் வாகீசர் என்று சேக்கிடாரை விரிக்கிறார். அதனால் அவர் என்ன செய்கிறார்? சொல்லியிருப்பார், உடனே போய் பாடியிருக்க மாட்டார் பாட்டெல்லாம். என்னப்பா அவர் தொண்டினால செய்கிறாரு, இன்னும் இதை போய் கேட்குறேன்னா இவங்க ஒத்துந்துருக்க மாட்டாங்க. அதெல்லாம் இல்லை சாமி, நமக்கும் அப்படி தான் வரணும் என்று வற்புறுத்திருப்பாங்க. சரி, தொண்டர்களுக்கு பசி லேட் ஆகுது இல்லையா, அவங்க சாப்பிட்றாங்க, இவங்க சாப்பிடல இல்லையா, அதற்காக நாம் தனக்குன்னு இல்லை, தொண்டர்களுக்கு உரிய நேரத்திலே உணவளிக்க வேண்டும் அல்லவா என்று, அதனால் நான் வாசி இல்லாத காசு நான் பாடுகிறேன் என்று தான் பாடுறாரே தவிர, நீங்கள் ஏன் அப்பர் பெருமானுக்கு வாசி இல்லாத காசு கொடுத்தீங்களே, அதுபோல் எனக்கு வாசி உள்ள காசு ஏன் கொடுக்குறேன்னா பாடினா கொடுத்துருக்க மாட்டார். ஏன்னா அதே தான் செய்கிறார் சுந்தரர். அப்புறம் போய் என்ன பண்ணுறார்? இங்கே தானே காசு, அவருக்கு பொண்ணு ஆயிரக்கணக்கான பொண்ணு கொடுக்குறாரு அவர். அது போதாதுன்னு இங்கே தான் அவர் கொஞ்ச நாள் இருந்திருப்பார் இல்லையா? திருவேணிவேளியில் தானே அவங்க 2 பேர் இருந்தாங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு காசு பெற்றாங்க இல்லையா, அவர் தெரியும் இல்லையா என்று போய் என்ன சொல்கிறார்? பாட்டுக்கு தானே காசு கொடுத்த, நான் பாடுகிறேன், எனக்கு காசு தான்றேன், பாட்டிலே அப்படி இருக்கு, காசு தான்ற. அதெல்லாம் வேறு விஷயம் போப்பா, அங்கே கொடுக்கவே இல்லை, அங்கே கொடுக்கலை. நீ ஞானசம்பந்தரை அப்போ இருக்கு இங்கே காட்டிப்போய், உனக்கு வேணுமா கேளு, அது இங்கே கொடுக்க மாட்டேன், அங்கே வா. எப்படி திருநல்லூருக்கு வா, உனக்கு திருவடி சூட்டுக்கிறோன்னு சொன்னார் இல்லையா, அதே போல் அங்கே வா, இங்கே கொடுக்க மாட்டேன்னு கொடுக்கவே இல்லை, திருவடியில் கொடுக்கவே இல்லை இல்லையா. அப்படிலாம் ரொம்ப அழகாக பெருமானர் செய்கிறார் இல்லையா. அவங்களுக்கே அந்த வரன்முறை என்று சொன்னால் நாமெல்லாம் பக்கத்தில் போக முடியுமா? நம்மெல்லாம் பெரியவர்கள் அடியாராக ஏற்றுக்கொண்டிருக்காங்களா, அதுவே பெரிய விஷயம் இல்லையா. அதான் இந்த பட்ட பரிசேன்னு அந்த பாட்டுக்காக எனக்கு ஞாபகம் வந்தது. முதல் பாட்டில் நமசிவே என்பது ஒரு 4 எழுத்து சொல்கிறார் இல்லையா. இந்த 4 எழுத்தை சொல்வது முக்கியம் என்று, நாமம் நமசிவை என்று இருப்பார்க்கு நேமத்தலைவி நிலவி நின்றாள். நேமத்தலைவி, நேமம் என்றால் நியமம் அர்த்தம். நேமத்தலைவியாக இருக்கிற தூல பஞ்சாட்சரம் செய்து அது என்ன பலன் என்று சொன்னால், அங்கே உலகப்பயனை வேண்டுவாருக்கு தூல பஞ்சாட்சரம் உரியது. உலகப்பயனாக நீங்கள் விரும்ப வேண்டும் என்றால் தூல பஞ்சாட்சரம் செய்தால் போடும். சூக்கும் பஞ்சாட்சரம் சிவாய நம என்பதை நீங்கள் உலகப்பயனுக்கு வைத்துக் கொள்ளக்கூடாது. உண்மையிலே பெருமானினுடைய அருளை பெற வேண்டும் என்றால் நீங்கள் அந்த பஞ்சாட்சரத்தை சொல்லலாம் என்றுதான் இங்கே சொல்லி வருகிறார்.
ஐந்தெழுத்துடைய பெருமை, ஐந்தெழுத்துடைய பயன் என்றெல்லாம் இங்கே வரிசையாக சொல்லி வரார். அதில் இன்றைக்கு பார்க்கிற பாட்டு 61வது மந்திரம். நமக்கு பட்ட பரிசே பரன் அஞ்செழுத்தின் இட்டம் அறிந்திட்டு இரவு பகல் வர நட்டமதாடும் நடுவே நிலையம் கொண்டு அட்டதேசப் பொருள் ஆகி நின்றானே. ரெண்டு விஷயம் சொல்றாருங்க. இரவு பகலாக நட்டமாடுகிறான் என்கிறார். அந்த நட்டத்திற்கு ஓய்வு கிடையாது, தொடர்ந்து அவன் ஆடிக்கொண்டிருக்கிறான் என்றால் தொடர்ந்து நம்மை கண்காணிக்கிறான், தொடர்ந்து நம்மை இயக்குகிறான் என்ற அர்த்தம். திருமுறைகளில் ஞானசம்பந்தர் பாடுவது போல மறையோதும் எங்கள் பரமன் என்று பாடுறார். மறை ஓதிக்கொண்டிருக்கிறான் என்று ஒன்று, இடைவிடாமல் அம்பலத்திலே நடனமாடுகிறான் என்று. அப்போ மறை ஓதுதல் என்பதற்கு இல்லையா, அது சொல்லுக்குரியது. சொல் உலகத்தை அவன் இயக்குகிறான். அதனால்தான் நாம் பேசுகிறோம். சொல் உலகத்தை இயக்குவதால் தான் அவன் மறை ஓதுகிறான்னு சொல்கிறோம். ஏதோ அவர் மறந்துட போதுன்றதுக்காக மறை ஓதலை, சொல் உலகத்தை இயக்குகிறான்னு இதுக்கு அர்த்தம். அதே போல் நடனம் ஆடுகிறான் என்று சொன்னால் பொருள் உலகத்தை இயக்குகிறான், அர்த்த பிரபஞ்சத்தை இயக்குகிறான் என்று அர்த்தம். அதை இரவு பகலாக செய்கிறான் என்றால் ஓய்வு கிடையாதுன்னு ஒரு அர்த்தம், பொதுவாக இடைவிடாமல் செய்கிறான் என்று. அதனால்தான் திருமந்திரத்தில் பின்னால் படிக்க போகிறோம். சிவபூஜை பற்றி வரப்பொழுது ஒரு குறிப்பு சொல்கிறார். இப்போ நம்ம சிவராத்திரி போது தான் அந்த பாட்டை நான் சொல்லுவேன். இப்போ கூட இந்த ஆண்டு கூட சொல்ல வேண்டியதாக இருந்தது. அவர் என்ன சொல்கிறார், பகல் இரவு என்று பார்க்கின்ற பூசை, பகல் இரவு என்று பயில்கின்ற பூசை என்றால் அது இயல்புடைய ஈசருக்கு இணைமலர் ஆகான்ட்டார். நான் பகலில் பூஜை பண்ணுறேன், ராத்திரியில் பூஜை பண்ணுறேன், இந்த வேறுபாட்டோடு நீங்கள் பூஜை செய்தால் அதை பெருமான் ஏற்றுக்கல. பகல் இரவு இல்லாத பூசை, பகல் என்றும் இரவு என்றும் தெரியாமல் செய்கிறோம் இல்லையா, அந்த பூசை ஏற்றுக்கொள்கிறேன்டா என்ன அர்த்தம்? அவன் பகல் இரவுன்னு பார்க்குறானா, அவன் நடனமாடுறான் இல்லையா. பகல் என்றும் இரவு என்றும் பார்க்காமல் இதை பகலில் நடனமாட்டி ராத்திரியில் ஓய்வு எடுக்கிறானா, இல்லை ராத்திரியில் நடனமாட்டி பகலில் ஓய்வு எடுக்கிறானா என்றால் இல்லை. ஓய்வில்லாமல் செய்வதாலே நாமும் கூட அதுபோல் இடைவிடாமல் சதாகால பூஜை செய்யணும். நாம் பூஜைன்னா உடனே இது ஆராதனை அலங்காரம்னு செய்கிறோம், அது அல்ல. பெருமானை தவறாமல் நினைப்பதே பூசைன்றாங்க. தவறாமல் எங்கே நம்ம நினைக்கிறோம்? எத்தனையோ நினைவுகளில் ஒரு நினைவு எப்போ வருது நமக்கு, அவ்வளோதான் வருதை தவிர அவனை நினைக்காத நேரம் கிடையாதுன்னு நம்ம சொல்ல முடியல. நம்மால் மறக்கின்ற நாள் தானே அதிகமாக இருக்குது. எனவே அவனை நினைப்பதே ஒரு சதாகால பூஜை என்று பார்க்கிறோம். அதனால்தான் சைவத்தில் புறப்பூசையை காட்டிலும் அகப்பூசை சிறந்தது என்று நமக்கு சொல்லியிருக்காங்க. அகப்பூசையில் உள்ளத்திலே எண்ண வேண்டும் அல்லவா, அது செய்கின்றான். அதனால் பகலும் இரவுமா இல்லாமல் செய்வதனாலே நம்மால் முடியாது என்பதால் தான் சிவராத்திரி என்று நாம் வைத்திருக்கிறோம். சிவராத்திரியை பற்றி சொல்கிற பொழுது திருமுறைகளில் அதுக்கு நேரடியான குறிப்பு இல்லை என்று நமக்கு தெரியும். பொதுவாக சிவராத்திரி இருக்கிறது, சிவராத்திரி கிடையாது. அதே மாதிரி பிரதோஷம் என்பதற்கும் கூட அங்கே கிடையாது. ஏன்னா அது ஒரு வகையான கால வரையறை என்று நாம் சொல்கிறோம் இல்லையா. அந்த கால வரையறை அப்படி அவங்க சொல்லலை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க திருமுறைகளில், 6 காலம் சொல்கிறோம், இருந்தாலும் 30 கைப்போது மலர் தூவி காதலித்து வானோர்கள் 30 போதும் முடிசாய்த்து வணங்கணும்னு சொல்கிறார் இல்லையா. அந்த 3 போது போதும். இல்லை என்றால் காலையும் மாலையும் கைகுப்பி கால் தொழுவார், மேலை வினையெல்லாம் கீழவாம் என்று ஆலயம் ஆரூர் ஐயனார்க்கே என்று காலை மாலை பூஜை செய்தால் அதுதான் அவருடைய நெஞ்சம்தான் ஆலயம் என்று இப்படி வரையறை செய்திருக்கிறார்கள். பொழுதுகளை 6 பொழுது தான் நமக்கு. அதாவது சிறுபொழுது பெரும்பொழுதுன்னு சொல்கிற பொழுது, சிறுபொழுது என்பது விடியற்காலன்னு ஆரம்பிக்கணும். விடியற்காலை நமக்கு கால பூஜை பண்ணுறோம் இல்லையா, கோயிலில் கால பூஜை பண்ணுறாங்களே, அதை முதல்ல உஷத்காலம்ன்றாங்க. உஷைக்காலம் என்பது விடியற்காலம், அது கணக்கில் வைக்கக்கூடாதுன்றாங்க. உஷைக்காலம் தான், ஆனால் அது கணக்கில் கிடையாது. அப்புறம் காலசந்தி என்று ஆரம்பித்து அப்புறம் உச்சிக்காலம்னு சொல்கிறோம், மாலை சந்தின்னு சொல்கிறோம், சாயங்காலம்னு சொல்கிறோம், அர்த்தஜாமம் என்று சொல்கிறோம் இல்லையா. இதெல்லாம் தான் காலங்கள். அதுதான் இப்போ சிதம்பரத்துக்கு மூலமாக அந்த அர்த்தஜாமம் நடக்கும் பாகம். உஷத்காலம் சேர்க்க வேண்டியது தான். நான் உஷத்காலத்தை இந்த கணக்காக வைத்துக்கொள்வது கிடையாது என்று ஆகமங்கள் அதை கணக்கில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கட்டும், 6 காலமோ 5 காலமோ என்றால் 6 பருவங்கள் நமக்கு இருப்பதாலே 6 காலமும் பூஜை செய்ய வேண்டும் என்றால் எப்பொழுதுமே பூஜை பண்ண வேண்டும் என்றுதான் அர்த்தம்ன்றார். அதனால் இரவு பகல் என்று அவன் வரையறை இல்லாமல் ஆடுகிறான் அல்லவா. எனவே அவனுடைய பூஜை நமக்கு இரவு பகல் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று தான் அங்கே சொல்கிறார். பட்ட பரிசே பரன் அஞ்செழுத்துன்ற, அஞ்செழுத்துடைய இயல்பு என்ன, இலக்கணம் என்ன என்று நமக்கு தெரியும். அதை நீங்கள் உணர்ந்து கொண்டால், நா என்றால் என்ன, மா என்றால் என்று நீங்கள் உணர்ந்து கொண்டால்
அஞ்செழுத்தினுடைய இட்டம் அறிந்து அதை விரும்பின்றார், ஆர்வத்தோடுன்றார். அப்பர் பெருமான் சொல்ற பொழுது, பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டுட்டு ஆர்வத்தை உள்ளே வைத்து, அப்படி ஆர்வத்தை உள்ளே வைத்துனார் இல்லையா? அதுபோல அஞ்செழுத்தை ஓதுகிற பொழுது ஆர்வத்தோடு ஓத வேண்டும் என்றுதான் இட்டம் அறிந்திட்டு இரவு பகல் வர நட்டமதாடும் நடுவே நிலையம் கொண்டு ஆடுகிறான். நடுவே நிலையம் என்ற அம்பலம், எல்லா அம்பலத்திலே நடனம், எல்லாருக்கும் நடுவாக அவன் ஆடுகின்றான். யார் அவன்? அட்டதேச பொருள் என்று மொத்தமாக வைத்துக்கணும். அந்த விளக்கம் பாருங்க. அட்டதேச பொருள் என்றால் அட்டமூர்த்தம். அதை நாம் மொத்தமாக வியாபகமாக சொல்கிற வழக்கம் உண்டு. வியாபக பொருள் என்று நாம் சொல்கிறோம். அந்த வியாபக பொருளை நாம் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், 5 பூதம் 2 சுடர் ஆன்மா என்று உலகத்தில் சொல்கிற பொழுது 5 பூதங்கள் நமக்கு இருக்குது. நிலம், நீர், தீ, காற்றுன்னு இருக்கிறது. அதில் எல்லாவற்றையும் கலந்திருக்கிறான். நில் நீர் எல்லாவற்றையும் கலந்திருக்கிறான். அவன் எல்லாவற்றையும் வியாபகமாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம். இருசுடர் என்றால் காலை மாலை வருகின்ற சூரியன் சந்திரன் அதில் கலந்திருக்கிறான் பார்க்கிறோம். அது இவையெல்லாம் சடப்பொருள். சடப்பொருள். ஆன்மா என்று சித்துப்பொருள். எனவே அட்டமூர்த்தம் என்று நாம் வர்ணிக்கிற பொழுது அல்லது சொல்லுகிற பொழுது நாம் என்ன செய்தோம்? பஞ்சபூதங்களுக்கு பஞ்சபூர ஸ்தலம் என்று வைத்திருக்கிறோம். 2 சுடர் என்றால் திங்களுக்கும் சூரியனுக்கும் நாம் வைத்திருக்கிறோம். ஆன்மா என்பதற்கு என்றால், ஆன்மா எல்லா இடங்களையும் ஆன்மா தான் பார்க்கிறோம். அதுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் ஒன்று வேணும் இல்லையா? அதுக்காக திருப்பெருந்துறையை வைத்திருக்கிறோம். அது ஆத்மலிங்கம் என்று நாம் சொல்கிறோம். திருப்பெருந்துறை ஏறக்குறைய ஆன்மா, எல்லா ஆன்மா தான் இருந்தாலும் அது திருப்பெருந்துறை நாம் சொல்கிறோம் இல்லையா? அப்போ வியாபகமான இருக்க பொருளுக்கு வழிபாட்டு முறைகளே கோயிலையும் நாம் அமைத்திருக்கிறோம்னு பார்க்குறோம். ஸ்ரீருத்திரத்தினுடைய சாரமாகத்தான் நின்ற திருத்தாண்டகம் பாடுகிறார் அப்பர் என்பது நம்முடைய கொள்கை. அதில் இருநிலனாய் தீயாகி என்ற பாட்டு மிக முக்கியம். இது மந்திரத்துக்குரிய பாட்டாக சொல்கிறாங்க. அதாவது தந்தையார் அவங்க சிவபூஜையெல்லாம் செய்கிற பொழுது அவங்க அந்த பல பாடல் பாடுவாங்க. அதில் இருநிலனாய் தீயாகி நீருமாகி ஏமானனாய் எரியும் காற்றுமாகி என்ற பாட்டு சொல்லுவாங்க. அது வியாபகமாக இருப்பதை அட்டமூர்த்த பெருமானாக வணங்குதல் என்று பார்க்கிறோம். இங்கே அட்டதேச பொருள் என்றால் வியாபகமாக எல்லாமாக இருக்கிறான் என்றால், 5 பூதம் 2 சுடர் எல்லாம் சடப்பொருள், அது அறிவற்ற பொருள். ஆனால் ஆன்மா அறிவுள்ள பொருள். அப்போ என்ன அர்த்தம்? அறிவற்ற பொருளிலும் கலந்திருக்கிறான், அறிவான பொருளிலும் கலந்திருக்கிறான். ரெண்டும் கலப்பு தான். அதை வித்தியாசப்படுத்துவதற்காக வடமொழியில் என்ன சொல்கிறாங்க? சடப்பொருளாக அந்த 5 பூதம் 2 சுடர் சடப்பொருள், சடப்பொருளிலே கலந்திருந்தால் அது அதிஷ்டான பக்கம், ஆன்மா என்ற சித்துப்பொருளிலே கலந்திருந்தால் ஆவேச பக்கம் என்று 2ஆக பிரிச்சிருக்கிறான். அதிஷ்டானமாக இருந்தால் இடமாக கொள்ளுதல்னு அர்த்தம். அதை இடமாக, நிலமா அதை இடமாக கொண்டிருக்கிறான், நீர் அதை இடமாக கொண்டிருக்கிறான் சொல்கிறோம் இல்லையா? அது அதிஷ்டானம். ஆனால் ஆன்மாவை எப்படி அல்ல. ஆன்மாவை ஆவேசிக்கிறான் என்று சொன்னால் தன்னுடைய தன்மையை ஆன்மாவுக்கு செலுத்துகிறான். தன்னுடைய தன்மை அறிவிக்கின்றான், எல்லாவற்றையும் அறிவிக்கின்றான். விரும்பினால் ஆன்மா சிவோகம்பாவிலே சிவனாக மாறலாம் என்று அது ஆன்மாவுக்கு ஒரு முயற்சி தருவதாலே அது ஆவேச பக்கம் என்று நாம் 2ஆக சொல்கிறோம். அது வியாபக பொருளாக இருக்கிற பெருமானை வணங்குகின்ற முறை. வழிபாட்டு முறையில் இப்படி அட்டதேச பொருளாக நாம் வணங்கலாம் என்று தாங்க சொல்கிறார். சிவன் 5 பூதம் 2 சுடர் ஆன்மா என்னும் உலகப் பொருள் 8மாய் நிற்பவன் ஆதலால் அவரவர் விருப்பத்தை உணர்ந்து அவரவர் மேற்கொள்ளப்பட்ட வகையில் இஷ்டம் அறிந்துனார் இல்லையா? அவனவருக்கு விருப்பம் என்ன, யார் ஒருவர் ஒழுகுவார் அவர் விரும்புகின்ற உருவம்னார். நீங்கள் என்ன உருவத்திலே விரும்புகிறீர்களோ அந்த உருவத்திலே என்று பார்க்கிறோம். நேற்று கூட சொல்ல வேண்டியதாக, யார் கூட பேசின போது சொல்ல வேண்டியதாக இருந்தது. மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் பெருமானை கண்டவர் தானே, நல்லா கண்டவர் தானே, கண்ணாலியாலும் கண்டேன்லாம் சொல்கிறார் இல்லையா? பார்க்கிறோம். அந்தணனாகி வந்தார்லாம் நம்ம பார்க்கிறோம், அது அவருக்கு தெரியுது. ஆனால் அவருக்கு என்ன ஒரு ஆசைன்னா, எனக்காகத்தானே இப்படி அந்தணராக வந்திருக்கிறேன், அது உன்னுடைய கோலம் அல்ல இல்லையா, அது உனக்கு ஒரு தனியாக கோலம் இருக்கு இல்லையா, அந்த கோலத்தை எனக்கு காட்டுன்றார். எவ்வளோ பேராசை பாருங்க அவருக்கு இல்லையா? அதாவது தடத்த லட்சணமாக ஞானசம்பந்தருக்கு கூட விடையேறித்தான் வந்திருக்கிறான்னு பார்க்குறோம். முதியவர் கோலத்தை வந்து ஆண்டு கொண்டான்னு சுந்தரக்குன்னு பார்க்குறோம். அப்பருக்கு அது கூட வார்த்தை தான் தோன்றவில்லைன்னு பார்க்கிறோம். மாணிக்க வாசகருக்கு தோன்றியிருக்கிறான், குருவாக தோன்றியிருக்கிறான்னா அது சரி, எனக்கு எப்படி நீ எனக்காக வந்தது, நீ எப்படி இருப்ப என்று ஒரு பாட்டு பாடுறான் இல்லையா? அதாவது மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்சப்புலன் 5 வழி அடைத்து
அமுதே ஊர் நின்று என்னுள் எழுபரம் ஜோதின்னார். என் உள்ளத்தில் எப்படி இருக்கிறா என்றால், நினைத்தால் சோதியாக தோன்ற நீ, ஆனால் அது உன்னுடைய வடிவம் அல்ல. என்னுள் எழுபரம் ஜோதி என்றால் யோகிகளுக்கெல்லாம் சோதியாக வருவான். அதுபோல நான் நினைக்கிற பொழுது நான் யோக நிலையை சோதியாக வர, என்னுள் எழுபரஞ்சோதி உள்ளவா காண வந்து அருளாய். நீ எப்படி இருப்ப அப்படி வா, சோதியாலாம் வராதே என்று உள்ளவா காண வந்து அருளாய். நீ எப்படி இருப்ப அப்படி வா என்று சொல்கிறாருன்னா, அப்போ அவருக்கு வேறு வடிவம் தானே. அந்த சொரூப லட்சணத்தை நம்மால் பார்க்க முடியாது என்பதுதான் சைவ சித்தாந்த முறை. யாராயிருந்தாலும் சரி, ஞான சம்பந்த பெருமானே அவருக்கு மேலே ஒன்று ஆள் கிடையாது. அவர் மாதிரி ஞானம் பெற்றவர் கிடையாது இளமையிலேயே. அவரே சொல்கிறார், எந்த யார் அவர் எவ்வகையார் உலோன்னார். எப்படி இருப்பார் தெரியலையே, எந்த யார் அப்பா தான் எப்படி இருப்பார்னு தெரியலையே என்றால், நம்ம சொல்லலையா எங்கள் அப்பா தான் இப்போ எங்கே இருக்கிறான்னு தெரியலையே. நம்ம நம்ம உலக வாழ்க்கையில் சொல்கிறோம் இல்லையா, நம்ம நல்லவிடாக கூட சொல்லலாம், எந்த நாட்டில் சுற்றிங்கிறாரோ என்ன வியாபாரம் பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று வேறு மாதிரியும் சொல்லலாம் இல்லையா, எங்கே இருக்காருன்னு தெரியலன்னு. அதனால் எந்த யார் அவர் எவ்வகையார்னா, நாம் பார்த்துட்டு யோகியாக போகியாக வேகியாக தான் பார்க்கிறோம். அவனுடைய நிலை என்ன தெரியாது என்று எந்த யார் அவர் எவ்வகையார்களோ என்று திருப்பாசுரத்தில் பாடுறார். சைவ சாரமாக பாடுகின்ற பாசுரத்தில் பாடுற பொழுது நான் அந்த வழக்கத்தை சொல்கிறது, எந்த யார் அவர் எவ்வகையார்களோ என்பதற்கு கேள்விக்குறி போடக்கூடாது, ஆச்சரியக்குறி போடும். எவ்வளோன்னு அவர் வினாகலை, வினா அல்லது அவர் வினா எப்படி இருப்பாரோ தெரியலப்பா என்று. இது ஏன் நான் சொல்கிறதுன்னா, இந்த திரைப்பட நடிகர் பாக்யராஜ் இருக்கிறார் இல்லையா, அவர் பாக்கியான ஒரு இது நடத்துகிறார். இப்போ நடத்துகிறாரு இல்லை தெரியல, மேக்சின் நடத்துவார். அதில் கேள்வி பதில் ரொம்ப நல்லா பண்ணுவார். அதில் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டுருந்தான், இப்படி தான். இந்த பாட்டெலாம் அவருக்கு தெரியாது, எந்த யார் அவருக்கு என்ன தெரியுமாண்ணா. ஆனால் அவர் யோசித்து கரெக்டாக பதில் சொல்லியிருக்கார். அவன் என்ன கேட்டான் கேள்வி, கடவுள் இல்லாத இடம் எது என்று கேள்விக்குறி போட்டு கேட்குறான். இவருக்கு என்ன பதில் என்றால், கடவுள் இல்லாத இடம் எது, ஒரு ஆச்சரியக்குறி போட்டார். அதே கேள்வி தான், அவன் கேள்விக்குறி போட்டான், இவன் ஆச்சரியக்குறி போட்டான். கடவுள் இல்லாத இடம் எதுப்பா, எல்லாம் தான் எல்லாம் தான், எங்கள் இடம்லாம் சொல்ல முடியுமா என்று இந்த காலத்தில் சொல்கிறாங்க இல்லையா எளிமையா. அதுபோல் எந்த யார் அவர் எவ்வகையார்களோன்னார். மாணிக்கவாசகர் உள்ளவா காண வந்தருளாய் என்று சொன்னார். சொரூப லட்சணத்தை காண முடியாது என்பதுதான் நம்முடைய கொள்கை. அவன் நமக்காக இறங்கி வந்து செய்கிறானே தவிர அவன் சொரூபம் பார்க்க முடியாது. ஏனென்றால் அவன் கோடி சூரிய பிரகாசம்ன்றான். கோடி சூரிய பிரகாசத்தை எப்படி பார்க்க முடியாது. ஒன்று இந்த ஊனக்கண்ணில் பார்க்க முடியாது. எங்கே பார்க்கலாம் என்றால் முத்தி நிலையிலே போய் நீங்கள் பராசக்தியினுடைய துணையோடு. ஏன்னா நமக்கு இருப்பதெல்லாம் இங்கே ஆதிசக்தி தான். இந்த கல்வி பேசுகிறோம் படிக்கிறோம் எல்லாம் செய்கிற செயல்பாடு எல்லாம் ஆதிசக்தி தான். திரோதான சக்தியில் தான் நம்ம இயங்குகிறோம். ஆனால் அங்கே போகிறபோது தான் அருள் சக்தியாக அருள் சக்தியாக இருக்குது. அந்த அருள் சக்தி பராசக்தி. அங்கே தான் அந்த பேரின்பத்தை அடைவதற்கு ஆன்மாவிற்கு துணையாக பராசக்தி இருக்குது. அங்கே நாம் பெருமானை உணரலாம் என்று தான் நம்ம குறிப்பாக சொல்லுகிறோம். அதனால் அவரவர் விருப்பத்தை உணர்ந்து அவரவர் மேற்கொள்ளப்பட்ட வகையிலே அமைந்த அஞ்செழுத்தின் உள் நின்றுன்னார். திருவருட்பயல் அப்படி வரும். அந்த அப்பா எழுதுறாங்களான்னு தெரியல, எனக்கு ஒரு முறையேன்னு எழுதிக்காங்க, இல்லை வேற எழுதிக்காங்க. அதாவது திருவருட்பயலில் அஞ்செழுத்து அருள்நிலைன்னு இருக்கு இல்லையா அதிகாரம், அஞ்செழுத்து அருள்நிலையில் கடைசியாக ஒரு குரல் சொல்லுவார். அஞ்செழுத்துன்னு சொல்லிட்டு போங்களேன், இது என்ன தூள் 5 எழுத்து, சூக்கம் 5 எழுத்து, ஊன நடனம் ஞான நடனம் இதெல்லாம் எதுக்கு என்று அவன் கேட்குறான் ஒரு கேள்வி. அதுதான் நான் சொல்கிறார், பல்லாறு உயிரும் உணரும் பான்மைத்து என்ற. உயிர்கள் பல, அதிலேயே விஞ்ஞானங்கள் பலையாகலும் பிரிக்கிறோம். உயிருடைய பக்குவம் பல அல்லவா, அந்த பக்குவத்திற்கு ஏற்றான் மாதிரித்தான் இந்த அஞ்செழுத்து சொல்லணும். எல்லாருக்கும் ஒரே நிலையில் சொல்லக்கூடாது. இப்போ பாடத்திட்டம்னா ஆரம்ப பள்ளிக்கு ஒரு பாடத்திட்டம், ஹைஸ்கூலுக்கு ஒரு பாடத்திட்டம், மேல்நிலைக்கு ஒரு பாடத்திட்டம், கல்லூரிக்கு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் இது பாடத்திட்டம். அஞ்செழுத்து உங்களுக்கு சைவ சித்தாந்தத்தை புரிந்து கொள்கின்ற மூளை எழுத்து வந்துடுவது. அதை சின்ன குழந்தைக்கு சொல்கிற மாதிரியாக அங்கே சொல்ல முடியும் என்றால் பக்குவத்திற்கு ஏற்றாற் போல உங்களுக்கு அந்த சொல் வரும் என்பதால் தான் முத்தி பஞ்சாட்சரம் என்று ஏன் சொன்னாங்க. உனக்கு முத்திக்கு ஆசை இருந்தால் சொல்லு, உன்னை யாரும் முத்திக்கு உன்னை கூப்பிடலை, பெருமான் கூப்பிடலை. உனக்கு ஆசை இருந்தால் முத்தி பஞ்சாட்சரம் சொல்லு, இல்லையா உலகப்பயனா தூல பஞ்சாட்சரம் சொல் என்று உனக்கேற்றாற் போல என்றுதான். அதாவது காலுக்கேற்ற ஒரு செருப்பு, தோளுக்கேற்ற ஒரு சட்டைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதே போல் என்ன கேட்குறாங்க உடனே, சார் என்ன பாயிண்ட் என்னன்னு கேட்குறாங்க இல்லையா, அதுபோல் அளவு. அந்த மாதிரி உன்னுடைய அளவு என்ன, உன்னுடைய ஆற்றல் என்ன, நிற்கின்ற ஓதுகின்ற முறை நிற்கின்ற முறை இருக்கு இல்லையா,
ஓதியது போல இருப்பையா, கற்கிறாய், கற்றது போல இருக்கணும் இல்லையா? இப்போ அஞ்செழுத்து நீ வந்து சூக்கு பஞ்சாயத்திற்கு போய் சொல்லிவிட்டு ஸ்தூல பஞ்சாயத்து கூட தகுதி இல்லைன்னு சொன்னால் எப்படி என்றுதான் அவரவர் உள்ளத்திற்கு ஏற்றாற் போல அஞ்செழுத்தை சொன்னால் பெருமான் இரவும் பகலும் ஆகிய காலங்கள் மாறி மாறி தொடர்ந்து வர இடையராது நடம்புரிவான். உங்களுக்காக அவன் எப்பொழுதும் நடம்புரிகின்றான். அந்த நடம்புரிகின்ற யோகத்தில் அந்த ஓசை உங்களுக்கு கேட்கும்ன்றான். சேரமான் பெருமாள் நாயனார் வரலாறு நமக்கு தெரியும், அவருக்கு கேட்டது. ஆனால் அது அது வந்து இலக்கியம், வரலாறு நமக்கு. ஆனால் திருவந்தியாவில் எங்கே போனீங்கன்னா திருச்சிலம்பு ஓசை வழியே சென்று நிறுத்தனை கும்பிடு என்று உந்தி பெற என்று பாடுறான். அப்போ நீங்கள் பூஜை செய்கிற பொழுது யோக நிலை தியானித்தீங்கன்னா உங்களை அறியாமல் திருச்சிலம்பு ஓசை கேட்கும். சேரமான் பெருமான் மட்டும் ஸ்பெஷல் அல்ல, பெருமானுக்கு எல்லாரும் ஸ்பெஷல் தான். நாம் அங்கே ஸ்பெஷலுக்கு போகலை, அது நம்முடைய தவறுதானே தவிர நீங்கள் அதே மாதிரி தியானம் பண்ணி எனக்கு வேணும்யா திருச்சிலம்பு ஓசை எனக்கு கேட்கணும், சேரமான் பெருமான் மட்டுமா என்று நீங்கள் எண்ணினால் உங்களுக்கு காட்டுவதற்கு தயாராக இருக்கிறான் என்று அவங்களும் தான் சொல்கிறான். உங்களுக்கும் தருவான் என்று தான், எனக்கு தான் தந்தான்னு நினைக்காதீங்க, உங்களுக்கும் தர காத்து கொண்டிருக்கிறான், நீங்கள் செல்ல வேண்டும் தான் சொல்கிறான் இல்லையா? அதுக்கு தான் சாத்திரங்களில் திருவந்தியாரில் அனுபவ நூல்னு சொல்லுவாங்க. அது திருவந்தியாரும் திருக்கட்டுப்படியாரும் அனுபவம் என்பாங்க. அந்த அனுபவத்தை தான் சொல்லும், நிராதாரம் சொல்லும், பிராசாரத்தை சொல்லும். அதே போல் இந்த நிறுத்தலை கும்பிடுதல் திருச்சிலம்பு ஓசை வழியே செல்ல வேண்டும் என்று சொல்லும். அதுக்கப்புறம் மணி இருக்கு இல்லையா, கோயில் மணியோ பூஜை மணியோ இருக்கு இல்லையா, அதை அடிச்சுட்டே இருக்கிறோம். அடிச்சுட்டு என்ன பண்ண வச்சிடறோம். வைத்து விட்டால் அந்த தாழ்ந்த மணியாக போகுது இல்லையா, ஓசை எடுப்பாமல் தாழ்ந்து போகுது இல்லையா? அதுபோல் பெருமான் எண்ணுகிற பொழுது தாழ்ந்த மணி போல் ஞானிகள் இருந்து விடுவார்கள், அவங்க பேச மாட்டாங்கன்னா உதாரணம் சொல்கிறாங்க. இதெல்லாம் அனுபவத்தில் சொல்லப்படுகின்ற வாக்கியங்கள். அது திருவந்தியாரில் பார்க்கலாம். அதுதான் இங்கே சொல்கிறேன், அவரவர் உள்ளத்திற்கு ஏற்ற போல இடைவிடாமல் உங்களுக்கு நடனம் புரிவான். அந்த ஓசை உங்களுக்கு கேட்கும், நடனம் செய்கின்ற திருச்சிலம்பு ஓசை உங்களுக்கு கேட்கும்ன்ற. பட்ட பரிசே அஞ்செழுத்தின் நிலையம் கொண்டு ஆளுகை என்றால் எப்படி நீங்கள் விரும்புகிறீர்கள்? உங்களுக்கு பரிசுன தன்மைன்னு அர்த்தம். பரிசு என்றால் தமிழில் தன்மை. நீ எந்த தன்மையிலே பெருமானை எண்ணுகிறாயோ, ஏன் திருமந்திரத்தை சொல்றா இல்லையா, எப்பரிசாயும் ஏத்துவின் அப்பரிசீசன் அப்பராக இருக்கிறான்னு பாடுறா இல்லையா, எப்பரிசுன தன்மைன்னு அர்த்தம். அந்த தன்மையிலே நீங்கள் எந்த பரிசு வேண்டினாலும் அறிந்தாலும் பட்ட பரிசே ஆடுதலாவதுன்னு விளக்கியிருக்காங்க. தூல பஞ்சாக்கரத்தின் நடுவில் உள்ள ஊன நடனத்தையும் சூக்கும பஞ்சாக்கரத்தின் நடுவில் உள்ள ஞான நடனத்தையும் செய்தல். பெருமான் ஊன நடனம் ஆடுகிறானா ஞான நடனம் ஆடுகிறானா என்றால் தூல பஞ்சாக்கரத்தின் சொல்லி பாருங்க. நம சிவாய அதோட நிறுத்தக்கூடாது, மறுபடியும் நம சிவாயன்னு போடணும். ஒன்றா நிறுத்தக்கூடாது, தொடர்ந்து தானே சொல்கிறீங்க. அதை தொடர்ந்து சொல்கிற பொழுது அதில் எழுதி பார்த்தீங்கன்னா நமசிவாயன் இருக்கும், அப்புறம் நமசிவாயன் வரும். அந்த யா இருக்கு இல்லையா, யாவுக்கு பக்கத்தில் இங்கேயும் நம்ம இருக்குன்னு பார்க்குறோம். நமசிவாயன் இங்கே நம்ம இருக்குது. அப்போ அதை லீட் பண்ணுறது எது என்றால், ஆன்மாவை இழுத்துக்கொண்டு வழிகாட்டுவது எது என்றால் நாமா தான். ஏன்னா நாமா என்றால் அது ஊன நடனம், உங்களை வழிகாட்டுவது என்றால் அது ஊன நடனம். ஆனால் சிவாய நம என்று சொன்னால் அந்த நமக்கு பக்கத்தில் சீவாய வந்துடும். நாம முன்னால் வழிகாட்டுக்கு சீவா பார்த்தோன்னா பயந்து போய் நாம ஓடிவிடும். ஐயோ முன்னக பெரிய ஆள் இருக்கிறான், போலீஸ்காரன் பார்த்து கல்வன் ஒடுங்குறான் இல்லையா, திருட்டு பைய. அதே மாதிரி நாமா என்பது ஒதுங்கிவிடும் என்றால் அது ஞான நடனம் என்று. சிவ என்று வந்தால் ஞான நடனம், நம என்று வந்தால் ஊன நடனம் என்று வைத்துக்கணும். முதல்ல அதுக்கு எப்படி சொல்கிறாங்க என்றால், சிவாய நமன்னு சொன்ன அந்த ஒன்றை எடுத்துக்கிட்டிங்கன்னா யார் நடுவில் இருக்குது, இந்த பக்கம் நாமா இருக்குது, இந்த பக்கம் சீவா இருக்கு இல்லையா. இப்போ சீவா ஞான நடனம், இந்த பக்கம் நாம ஊன நடனம், நடுவில் இப்போ இருக்குது. இப்போ அது ஊன நடனத்தை பார்க்குதா ஞானத்தை பார்க்குதா என்றால் நாம் ரெண்டையும் தான் பார்க்குறோம் இல்லையா, ரெண்டையும் தான் பார்க்குறோம். ஊன நடனத்தையும் பார்க்குறோம், ஞான நடனத்தையும் பார்க்குறோம் என்றால் அதுதான் அத்தான் உன் அருள் பெறுவான் ஆசைப்பட்டேன்னு சொல்கிறார் இல்லையா. அது இந்த சிவாய நம. அதாவது நான் சொல்கிற வழக்கம் உண்டு, நமச்சிவாய என்று தூல பஞ்சாட்சரன் சொன்னால் அதற்கு சுந்தருடைய பாட்டு, நாயேன் பல நாளும் நினைப்பின்றி மனத்து உன்னை பேயாய் திருந்தைத்தேன் பாடுறா இல்லையா, அது தூல பஞ்சாட்சரம். ஏன்னா நமசிவாய நமசிவாய நாம தானே போயிட்டே இருக்கு, உன்னை மறந்தே போட்டோம்பா, சிவா இருக்கிறதே தெரியா, திரும்பியே பார்க்கல என்று சொல்வது போல நினைப்பின்றி நான் பேயாய் திருந்தைத்தேன் அங்கே பாடுறாங்க. ஆனால் மாணிக்கவாசர் பாடுற பொழுது அத்தா உன் அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன்றா இல்லையா, நான் மாட்டிக்கிட்டேன் இருந்தாலும் உன்னை ஆசைப்படுறேன் இல்லையா என்றால் இந்த பக்கம் பார்க்கணும் ஆசைப்படுறேன் என்றால் அது சிவாய நம என்று
ஊனநடத்து இருந்து கொண்டே ஞான நடத்துக்கு ஆசைப்படுகிறேன் என்பதுதான் அந்த சிவாய அந்த தொடருக்கு அதுதான் சிவாய நமன் தான் தொடர் என்று பார்க்கிறோம். அப்புறம் திருவாசகத்தில் உடையாளுடன் நடுவிற்கு இல்லையா, அது சிவாய என்பது உடையாள் நடுவிற்கு சிவாய என்று செய்யுள்ளையே பார்க்கிற பொழுது இந்த அஞ்செழுத்து தான் வைத்து மாணிக்கவாசகர் பாடியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அது இப்போ ஆற்றிலே ஒரு கால் சேற்றிலே ஒரு கால் நாம் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு நான் கேட்குறது, இப்போ ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னா நீ ஆற்றுல இருக்கியா சேத்துல இருக்கியா? ரெண்டு கால் இருக்குது, ரெண்டு கால், ஒரு கால் சேத்துல ஒரு கால் ஆற்றில் வைத்திருந்தால் என்றால் இதில் ஏதாவது ஒரு காலை எடுத்து தான் சொல்லணும் இல்லையா? இப்போ ரெண்டுத்து தான் இருக்கிறேன், ஆற்றுல தான் வச்சுங்கிறேன், சேத்து தான் வச்சுங்கிறேன். எங்கே இருக்கிற என்றால் ஏதாவது ஒரு காலை எடுத்துடணும். நீ ஆற்றுல இருக்கிற காலை எடுத்தா இப்போ நீ சேத்துல இருக்குன்னு அர்த்தம், சேத்துல இருக்கிற காலை எடுத்துல ஆற்றுல இருக்குன்னு அர்த்தம். அது ஓ இஷ்டம் தான், நீ இதுக்கு போறியான்னு. இப்போ பின்னால் இதெல்லாம் ஒரு கதையாக சொல்லுவாங்க. அதாவது ஒரு சின்ன ஒரு குருவி குஞ்சா அப்போ தான் அந்த முட்டை போட்டு வருது இல்லையா, அது வருதான், அதை ஒருத்தன் கையில் கொடுத்தாங்க. அவன் ரொம்ப மோசமானவன், எதையும் பிடிச்சி கசக்கிடுவான், இப்படிப்பட்டவன். அவங்ககிட்ட கையில் கொடுத்தாச்சான். கொடுத்து அவன் மூடினான். மூடிட்டு அவன் என்ன கேட்டானா, இப்போது இந்த குஞ்சு உயிரோடு இருக்குதா செத்து போச்சான்னு கேட்டானா. அவன் என்ன சொன்னான் பதில், உங்கள் கையில் தான்ப்பா இருக்குது அது. அதான் பதில், உங்கள் கையில் தான் இருக்குன்னு அர்த்தம். சாவடிக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது, பறக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் கையில் தான் இருக்குன்னு சொன்னான்னு வேடிக்கை கதை சொல்கிறாங்க இல்லையா. அதே மாதிரி ஆற்ற ஒரு கால் சேத்துல ஒரு கால் என்றால் நீ எந்த காலை எடுக்க போகிற அது உங்கள்கிட்ட தான் இருக்குது என்று பார்க்கிறோம். சின்ன கதை ஒன்று சொல்கிறேன் ஒன்று. அது என்ன, சுஜாத்தான்னு ஒரு எழுது, அப்போல்லாம் அது படிச்சுங்கிறோம், இப்போலாம் நேரம் கிடையாது. நான் நல்லா எழுதுவார். அதாவது எவ்வளவு தான் அறிவியல் வளர்ந்தாலும் நாம் ஆரம்ப நிலையில் தான் இருக்கிறோம், ஆரம்ப நிலை விட முடியாதுன்னு சொல்கிறார். ஆரம்ப விஷயத்தை விட முடியாதுன்னு ஒரு கதை சொல்கிறார். அது என்னென்ன கதைன்னா, விண்வெளிக்கு போகிறாங்க. அதில் 2 பேர் கணவன் மனைவி காதல், ஆணும் பெண்ணுமா போகிறாங்க. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க. ஆணும் பெண்ணுமா காதலிக்கிறோம், 2 பேரும் காதலிக்கிறவங்க. 2 பேரும் விண்வெளிக்கு போகிறாங்க. போகிற பொழுது கமாண்டிங் கொடுக்குற பொழுதே அந்த ஆண் இருக்கிறாள் இல்லையா, அந்த காதலன், இது இந்த அது ஏன் கம்ப்யூட்டர்ஸ் பண்ணது, கம்ப்யூட்டர்ஸ் பண்ண இந்த விண்வெளி கொஞ்சம் தவறாக போகுது, வேறு திசை போயிடுச்சு, எனவே நம்ம கண்ட்ரோலுக்கு சொல்லி நம்ம மாற்றணுன்றான். அவள் சொல்கிறா, ஏன்னா எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட் அனுப்பிச்சிருக்காங்க, அது சரியாக தான் போகுது என்று ஆர்கியூ பண்ணுவாள். இப்படியே அந்த கதை போயிட்டே இருக்கும். சரியாக போகுதுன்னு இவன் சொல்லுவா, இல்லை மாறுதுன்னு இவன் சொல்லிகிட்டே இருப்பான். கடைசியில் அவன் என்ன சொல்லுவா, சரி என்ன செய்யலாம், இப்போது சரியாக போகுதா தப்பாக போகுதா என்றால் பார்ப்போம் வா என்று சொல்லிட்டு தொடுன்றான். அதான் முடிச்சு தொடுனா இல்லையா, கதை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். எங்கே போகிறான் சயின்டிஸ்ட்டு, கடைசியில் ஒன்று முறையாக நாம் சொல்கிறேன், 1 2 எங்கே சொல்லணும்னு சொல்கிறோம் இல்லையா, குழந்தை விளையாடுற மாதிரி தொட்டு ஏதாவது 1 2ல் 1 தொடுன்னு கதையை முடிச்சுட்டான். அதான் கதை, வேறு ஒரே ஒரு பக்கம் கதை தான். அதுபோல் நீங்கள் எவ்வளோதான் இருந்தாலும் உங்கள் கையில் தான் இருக்கிறது எல்லாவற்றையும். பெருமான் ஆத்தலையா கசையத்திலையா என்றால் கந்தரலங்காரத்தில் அருணையார் தான் முதல்ல சொன்னார். என்ன சொன்னார், பேற்றை தவம் சற்றுமில்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவான். பிரபஞ்சம் சேருதான்ட்டார். நிலம் தர தானே விழுந்திருக்கீங்க, நிலம் உங்களுக்கு சேருதானே, மண்ணு தானே, அப்போ மண்ணில் தானே இருக்கிறீங்க. குழந்தை பிறந்தால் மண், அது பச்சை மண்ணுன்றோம், மண்ணில் தானே பிறக்குதுன்றோம். வேடிக்கையாக சொல்கிறாங்க, மண்ணிலே தான் கவிழ்ந்து தான் பிறக்கும், நிமிர்ந்து பிறக்காது. ஏன்னா அது தெரியாது. அதுக்கு மண்ணை முதல்ல பார்த்ததாலே அந்த மண் மேலே அதுக்கு ஆசை. ஏன்னா முதல் முறையாக பார்க்குறது இல்லையா அந்த குழந்தை, கவிழ்ந்து பார்க்கிற பொழுது நிலத்தை பார்ப்பதாலே அந்த நிலத்து மேலே நமக்கு ஆசை வருகின்றது. அது எப்போ போகுதுன்னா மல்லாங்க போகிற பொழுது தான். அந்த அந்த ஆசை எப்போ போகுதுன்னா மல்லாந்துடுறான் இல்லையா, அப்போ தான் அதை பார்க்குறான் என்று வேடிக்கையாக சொல்கிறோம் இல்லையா. என்றால் இதெல்லாம் இயற்கையாக. ஆனால் பிரபஞ்சம் என்னும் சேருன்னார். பிரபஞ்சம் சேரு அல்லவா, அதை கழிய வழிவிட்டவா என்று பாடுறார். அதனால் நாம் சேற்றில் தான் இருக்கிறோம். ஆற்றிலே போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லவா, அந்த வாய்ப்பு வருகின்ற பொழுது இந்த காலை தூக்கிவிடணும்னாரு பாட்டு பாடிருக்கிறாங்க. முருகனுக்கு தான் பாடுறார், தரிப்பாட்டுன்னு சொல்கிறாங்க. திருமுருகாற்று படை படிச்சிங்கன்னா கடைசியில் ஒரு 4-5 வெண்பா இருக்கும். நக்கீரர் தான் உரைத்த நல்முருகாற்று படையை தற்கோல நாள்தோறும் சாட்டினாலும் பாட்டு வரும். 4-5 பாட்டில் ஒரு பாட்டு என்னன்னு சொன்னால், முருகனே செந்தி முதல்வனே மாயோன் மருகனே செந்தில் மகனே பாட்டு இல்லையா. அதில் நெஞ்சில் ஒரு கால், அதில் தான் வரும் இல்லை 5 முகம் இல்லை, அது 5 முகம் முருகனே இல்லை,
5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்று இருக்கு இல்லையா, அஞ்சால வேல் தோன்றும் சொல்லிட்டு நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் என்று வருது. அது என்ன நயம் என்றால், பெருமானை எண்ணுகின்ற பொழுது ஒரு முறை எண்ணினால் பலமுறை வருவான். ஒரு கால்னா ஒரு முறை எண்ணினால் பலமுறை வருவான் என்று ஒரு அர்த்தம். இன்னொன்று, நீ ஒரு காலத்தான் பார்க்கறல, ஒரு காலத்தான் எண்ணுகிற. 2 கால் பெருமானுக்கு இருந்தாலும் ஒரு காலை நீ எண்ணினாலும் அவன் 2 காலத்தோடு வருவான். ஒரு கால் நினைத்தல் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார்னு சொல்கிறார் இல்லையா. அதுபோல் நாம் எப்படி எண்ணுகிறோமோ அதை கேட்டாற்போல் தான் வருவான். அது நாம் செய்கின்ற தவம் என்று தான் அங்கே சொல்கிறார். பட்ட பரிசே அஞ்செழுத்து நிலையம் கொண்டு ஆடும் என்றால், எந்த பஞ்சாட்சரம் நீ சொல்லுகிறாயோ அதற்கு ஏற்றாற் போல பெருமான் நடனமாடுகிறான் என்று. அந்த பட்ட பரிசே ஆடுதல்னா தூல பஞ்சாட்சரத்தில் அது ஊன நடனம். இப்போ சொன்னேன் ஊன நடனம். சூக்கும பஞ்சாட்சரத்தில் ஞான நடனம் என்று சொல்றார். இது அங்கே திருவருட்பயனிலிருந்து வரும் பார்க்கணும். தூலமும் சூக்குமும் ஆகிய பஞ்சாக்கரங்கள் தத்தம் பயனே தருதன்றி பிரிது பயன் தாராமையை காரணம் காட்டி விளக்கியவாறு. நீ என்ன கேட்டையோ அதைத்தான் பெருமான் தருகிறான். நீ தூல பஞ்சாட்சரம் சொன்னால் உலகப் பயன்தான் தருவான். சூல பஞ்சாட்சரத்தை கொடுத்துட்டு முத்தி கொடுன்னு கேட்டால் கொடுக்க மாட்டான். முத்திக்குள்ளது புத்தி பஞ்சாட்சரம், அதை நீ ஓது என்று தான் நமக்கு அதை வகுத்திருக்கிறார்கள். நீ என்ன கேட்கிறாயோ அதை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான் என்றால் உன்னுடைய மனம் பக்குவப்பட்டு, இனி நமக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், பட்டதெல்லாம் போதும், பட முடியாது இனி துயரம் என்று நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அந்த நேரத்துக்கு முத்தியை விரும்பினால் பெருமான் முத்தியை தருவான் என்றுதான் தூலமும் சூக்கும் ஆகிய பஞ்சாக்கரங்கள் தத்தம் பயனையே தரும் என்கிறார். இங்க இருக்கா நேதி? அது மறந்துடும், அவங்க எல்லாம் தெரியல. ஈற்றடி கடைசி இருக்கு இல்லையா, வேண்டுவார் வேண்டுவனற்றை அறிதல் கூறி அங்கனம் அறிதலால் அவரவர்க்கு உரிய பயன் அளித்தல் அல்லது நியதியின்றி அளிப்பான் என்பது உணர்த்தப்பட்டது. நேமத்தலைவி நிலை கொண்டால்ன்றதுனால அவர் என்ன சொல்றாங்க, கடைசி வரி இருக்கு இல்லையா பாட்டில், நட்டமதாடும் நடுவே நிலையம் கொண்டு அட்டதேச பொருள் ஆகின்றான் வருது இல்லையா. அட்டதேச அதையா சொல்றார் ஈற்றடின்னு வேண்டுவன் என்றாரு. அது தவறாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது உலகப்பயன்றார், அந்த நேமத்தலைவி நிலைவி என்ற அதுதான் அர்த்தம், அதுதான் வரணும். நான் தான் அதை தான் சொன்னேன். அந்த நேமத்தலைவி நிலைவி என்றால் இருக்கு இல்லையா, அவள் வழிபாட்டின் பயனை தரும் முதல்வியாய் நீங்காது நிற்பாள் வருது பாருங்க. அந்த 60ஆம் பாட்டில் அந்நான்கெழுத்தே துணை என்று இருப்பவருக்கு சிவசக்தி அவளது வழிபாட்டின் பயனை தரும் முதல்வியாய் நீங்காது நிற்பாள் என்று வருது இல்லையா. அந்த இடத்த போட்டு அதுதான் அருள், அது சொல்லிடணும். ஈற்றடி வேண்டும். ஆமாம், அந்த பிராக்கெட் பண்ணி அங்கே போட்டுங்க. 60ஆம் பாட்டில் வர வேண்டியது, எப்படி தவறாக வந்துருக்கு. ஈற்றடி வேண்டுவார் வேண்டுவனற்றை அறிதல் கூறி அங்கனம் அறிதலால் அவரவர்க்கு உரிய பயனை அளித்தல் அல்லது நியதியின்றி அழியாள். ஒரு நியமம் இருக்கு இல்லையா, நியதி தான், கண்டபடி கொடுத்துறது கிடையாது, தூக்கி கொடுப்பது கிடையாது. அப்பா ஒரு இடத்துல பேசியிருக்கிறாங்க, எல்லாரும் தெரிஞ்ச பாட்டு தான், காலம் உண்டாகவே காதல் செய்துன்னு பாட்டு இருக்குது. அதில் மூலபண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துவினேன்றார் இல்லையா. அதுக்கு அப்பா சொல்லுவாங்க, அந்த ஏன் அதை சொல்கிறார், மூலபண்டாரம் வழங்குகின்றான் சொன்னால் போகிறாரா, வந்து முந்துவின் சீக்கிரம் வாங்கப்பா வந்து முந்துவின் என்றார்னா அதுக்கு உதாரணம் சொல்லுவாங்க. அரசாங்கத்தில் இந்த ஏதாவது பேரிடர் வந்து அந்த சுனாமி வரலாம் அல்லது வெள்ளம் வரலாம், புயல் வரலாம். அந்த சமயத்தில் நிவாரணத் தொகை என்று தருவாங்க. நிவாரணத் தொகைன்னு தரபொழுது இது அரிசி விருதாக வச்சு இப்போ காசு கூட கொடுக்குறாங்க இல்லையா, இப்போ 5000 கூட கொடுத்துருக்காங்க நிவாரணம் இல்லையா. அந்த மாதிரி காசு கூட கொடுக்கலாம். அது ஒரு தான் வச்சுருப்பான். அதை யார் முதல்ல போய் வாங்குறானோ ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ்டு மாதிரி யார் போய் வாங்குறானோ அவனுக்கு தான் கிடைக்கும். என்னங்க இப்போ வரீங்களா எல்லாம் முடிஞ்சு போச்சிங்கன்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அது ஸ்பெஷலாக கொடுப்பதை சீக்கிரம் போய் வாங்கணும் இல்லையா. அதைத்தான் சொல்கிறாரா மாணிக்கவாசகர். இது எல்லாருக்கும் நியதி இல்லாமல் தரமாட்டான், அவனவுக்கு நியதி உண்டு. ஆனால் இதுபோல் பேரிடர் வருகின்ற பொழுது அரசாங்கம் சிலது விதிவிலக்காக அதை ரிலாக்ஸ் பண்ணுறான் இல்லையா விதியை. அதே மாதிரி பெருமான் என்ன பண்ணுவானா, பெருங்கருணையினாலே ஒரு நாள் ரிலாக்ஸ் பண்ணுவான், இன்னைக்கு வாங்க எல்லாருக்கும் கொடுத்துட்றேன் என்று அதுதான் சொல்கிறார். ஏன்னா அது மூல பண்டாரம்ன்றார். அதாவது கருவூலத்தை திறந்தாச்சு, போ கருவூலத்திலிருந்து டிராப் பண்ணி கொடுக்கல,
திறந்தாச்சு கதவை, மூலபண்டார் கதவை திறந்தாச்சு, வாங்க எடுத்துங்கன்றாராம். அது மாதிரி எல்லாரும் எல்லா டைமும் சொல்ல மாட்டான் பெருமான் என்றால், அந்த பேருள் நீங்கள் சீக்கிரம் வாங்க என்றால் அது எது போல், அதுக்காக சொல்கிறேன். எது போல என்றால், முத்தீதர் வீடு பேர் எவ்வளோ கஷ்டம். ஞானசம்பந்தனுடைய திருமணத்திற்கு போனவன் அத்தனை பேரும் போயிட்டாங்க இல்லையா, எல்லாமே போகலை, அது வேற விடுங்க. அவங்க அதை வீடு பேர் வந்தாங்க, அவங்க கல்யாணத்தை பார்க்கலாம் வந்தாங்க. திருமணத்தை பார்க்க வந்தவங்கலாம் நீங்கள் போங்க என்று சொன்ன உடனே பல பேர் போனாங்க இல்லையா. அதுபோல் எல்லாருக்கும் முத்தி கொடுப்பது என்பது உண்டுன்னு பார்க்குறோம். இப்போ சில கேள்வி என்ன கேட்பாங்க, சில பேர் உங்களையும் கூட கேட்டிருக்கலாம், ஏன்னா சித்தாந்தம் படிக்கிறதுனால. சார் வினை வினைன்னு சொல்கிறீங்களே, இதை ரயில் விபத்து நடக்குது, விமான விபத்து, மொத்த பேரும் 120 150 பேர் போகிறானே, அவ்வளோ பேருக்கும் ஒரே விதியானா? ஆமாம், ஒரே விதி தான், நல்ல சந்தேகமே கிடையாது. ஏனென்றால் அந்த விமானத்தில் போக வேண்டும் ஒருத்தன் போயிருப்பான், ஆனால் லேட்டாக போய் விமானத்தை விட்டுட்டுருவான் இல்லையா. டிக்கெட் புக் பண்ணியிருப்பான், போயிருக்க மாட்டான், ஏன்னா அவனுக்கு அந்த விதி இல்லை, இருந்துடுறான். அந்த மாதிரி பல நடந்திருக்கியா பார்க்கணும். தமிழ்நாட்டில் முதல் ரொம்ப கடுமையாக நடந்த ஒரு விபத்து தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ். இங்கே தான் காங்கிரஸ் ஆட்சியில் நடந்து அரியலூர் விபத்து தான் ரொம்ப இது. அந்த காலத்தில் 250 பேர் போட்டான், நிறைய பேர் போனாங்க, 250 பேர் சாவுன்னு போட்டான். அதை பற்றி சொல்லுவாங்க, அது வாரியார் சுவாமிகள் பேசி நான் கேட்டிருக்கிறேன். அதாவது எக்மோரில் பூக்கூடை வச்சுக்கிட்டு அரியலூர் பக்கம் ஏதோ போனோமா, திருச்சி ஏதோ போனோமா, அவர் பூவை எடுத்துக்கிட்டு மறுநாள் கோயிலுக்கு போகிறதுக்காக பூக்கூடை வச்சுட்டு ஏறுறாராம். முதல்ல ஏறினா அவன் என்ன பண்ணான், இங்கே இடத்துல இடமில்ல போன்னு சொல்லி ஒரு 3-4 பெட்டியில் ஏற முடியாமல் கடைசி பெட்டியில் போய் ஏறினாராம். ஏன்னா அது கடைசி 4 பெட்டி விழாமல் நின்று போச்சு அங்கே. மற்றெல்லாம் ஆற்றுல விழுந்து 7 பேர் போயிட்டான், அவர் விழாமல் கடைசி 4 பெட்டி நின்றுது இல்லையா, அதில் 4 பெட்டி போய் ஏறினாருன்னு வாரியார் சொல்லுவார். என்னென்னா பெருமான் பின்னால் கூப்பிட்றான், டே இப்போ வராதரா, இப்போ நேரம் இல்லை, அவெல்லாம் போகிறான் என்று ரொம்ப பிளான் பண்ணி தானே பண்ணுறார். எனவே ஒட்டுமொத்தமாக கலெக்டிவாக வினை இருக்கலாம், அப்படி தான் போய் சேர்றாங்கன்னு பார்க்கணும், அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அதுபோல் எப்படி வினை வந்து இதுபோல் இறப்பு நிகழ்கிறதோ, அதுபோல் தவம் செய்தும் கூட ஒரே அடியாக வீடு பேர் அடையலாம் என்று பெருமானுடைய விதி எப்படி இருக்கிறது, வரம் அப்படி. அதை எடுத்துக்காட்டு ஞானசம்பந்தனுடைய வரலாறு என்று நம்ம பார்க்கணும். அதான் இங்கே சொல்கிறார், அவரவர் இஷ்டப்படி அவரவர் பரிசுப்படி வரங்களை தருவான் என்று. நம என்பது ஊன நடனம், சிவ என்பது ஞான நடனத்தை குறிப்பதாக கொள்ளலாம். 955 58 பாட்டு, 56 55 56 ஒன்று இருக்குது. நமசிவய நமசிவய நமசிவ ஊன நடனம், அதுக்காக அந்த ஞா போட்டிருக்கிறேன். சிவாய நம சிவாய நம ஞானம், இப்போ சொன்னது தான், அது ஞான நடனம். யா என்பது சிவாவை நோக்கி போவதாலே அது ஞான நடனம். யா என்பது நாமவை நோக்கி போவதாலே ஊன நடனம் என்று சொல்கிறோம். அந்த நமகை என்பதை நாம் சொல்கிற பொழுது நான் திரோதானம் மா மலம் என்று நாம் சொல்கிறோம். அது சிம்பாலிக்காக நாம் வைத்த பொருள் தான். நான் என்பது குரில் நான் என்றோ மா என்றோ மறைப்பு என்றோ ஆணவ மலம் என்றோ பொருள் கிடையாது. நாம் மா என்றால் மலம், அது ஆணவன் வைத்துக்கிட்டோம், நாம் வைத்துக்கிட்டோம், நம்முடைய குறிப்பில் வைத்துக்கிட்டோம். நான் என்றால் மறைப்பு திரோதானம் வைத்துக்கிட்டோம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நம என்பது ஒரு சொல் அப்படின்றாங்க. நான் மா நீங்கள் பிரிக்கிறீங்க, தனித்தனியாக சொல்லாதீங்க, ஒரே சொல் தான் நம என்று. நமக வச்சுங்களேன், நம என்பது ஒரு சொல் தான் என்றால் அது என்ன அர்த்தம் என்றால், மா என்றால் மமகாரம், நான் என்றால் இல்லை, எனக்கு மமகாரம் இல்லை என்று. நான் என்பது அங்கே நான் என்பது நோன்னு அர்த்தம், வடமொழியில் இல்லை என்று அர்த்தம். எனக்கு மமகாரம் இல்லை என்றால் எனது என்று எதுவும் இல்லை, எல்லாம் உன்னுடையதல்லவா என்று நமக என்று சொல்லுகிறோம் என்று அவங்க அந்த நமக என்பதற்கு வடமொழியில் அது ஒரு சொல்லாக சொல்லி அதற்கு எனக்கு மமகாரம் இல்லை என்றாங்க. அதே போல் அகங்காரம், அதுதான் ஆணவம். நாம் சொல்கிறது அகங்காரம் சொல்கிறோம் இல்லையா, நான் என்று சொல்வது அகங்காரம், எனது என்று சொல்கிறது மமகாரம் என்று சொல்கிறாங்க. அந்த மமகாரம் நீங்கினால், எனது என்று நீங்கினாலே பின்னாலே அகங்காரம் நீங்கிவிடும் என்ற அந்த கருத்தில் நமக்கு இந்த சொல்கிறாங்க. அதான் ஊனநடனம் எழுதி போட்டிருக்க. ஊனநடனம் ஒரு பாலா ஞான நடனம் தான் நடுவே நாடு. திருவருட்பயலில் ஊன நடனம் என்றும் ஞான நடனம் என்றும் சொல்லுகிறார்கள் என்று பார்க்கிறோம். பின்னர் ஞானம் பெறுதலால் முன்னர் ஊனம் என்று அது இல்லாமையை குறித்தது என்று சொல்ல. ஊன நடனம் இங்கே சொன்னதுனால முன்னே இருக்கிறதுனால ஞான நடனம் தான், அங்கே இல்லை ஞானம் இல்லை, பின்னால் ஊன நடனம் என்று சொல்வதாலே அது ஞான நடனம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிறார். நடனம் என்றால் விளையாட்டு, விளையாட்டு என்றால் தொழில் தான், விளையாட்டு தொழில் செய்கின்றது தான் தொழில். அறியாமையில் படுத்தும் பொருள் ஆணவம் மாயை முதலியன, அறிவை தருவன இறையும் சக்தியும் ஆவன. அந்த 5 எழுத்துல நான் மா அந்த 2 இருக்கு இல்லையா,
அந்த நா என்பது மாயை, மா என்பது ஆணவம். ஆணவம் மாயை நமக்கு அறியாமைக்கு உட்படுத்தும். ஆனால் இறைவனும் அருளும் வா, அந்த இறைவன் அருள் இருக்கா, அது அறிவை தருவன என்று சொல்றார். அதனால்தான் திருமந்திரத்தில் சிவசிவ என்கிறர், சிவசிவ என்கிறர் சொல்றதுதான் காரணம். அது அறியாமைக்கு உட்படுத்தாது, அறிவுக்கு உட்படுத்தும் அல்லவா. எனவே அந்த யா நாமாவை விட்டுருங்க என்று பின்னாலும் சொல்ல போறார், நமக்கு வருகப்போது. அதனால இறை, சக்தி, பாசம், எழில், மாயை, ஆவி என கூறப்பட்டவை அம்முறையே சேர்ந்து ஐந்தெழுத்தின் பொருளாய் நில்லாது இரண்டிரண்டு சேர்ந்து இருபாலும் பொருளாய் நிற்க உயிரிடையே பொருளாய் நிற்கும் என்பது பெறப்பட்டது என்றார். அதாவது திருவருட்பயனில் சொல்கிற பொழுது அஞ்செழுத்துக்கு என்ன சொல்கிறார்? இறை, சக்தி, பாசம், எழில், மாயை, ஆவின்னார். இறை எடுத்து சி அங்கே எழுதியிருக்கிறேன். சக்தி என்பது வா, ஆவி என்பது யா, பாசம் என்பது நா, எழில் மாயை என்பது மா. இந்த எழில் மாயை என்பது நான் மான் வைத்துக்கலாம், பாசத்தை நான் வைத்துக்கலாம். எழில் மாயை பாசம் நான் மா. இப்போ சீவா இந்த பக்கம் நாமா இருக்குது, நடுவில் யார் இருக்கு இல்லையா. எனவே சீவா என்பது ஞான நடனம், நாமா என்பது ஊன நடனம் என்று வைத்துக்கணும். அப்படி இருப்பதற்காக அஞ்செழுத்தை மொத்தமாக சொன்னால் இந்த அர்த்தம். இப்போ நமச்சிவாயன்னு சொன்னால் நான் என்ன மானா என்னான்னு அர்த்தம் சொல்லிக்கலாம். அப்படி சொல்லாமல் சிவாய நம என்று சொன்னால் சிவ என்பதை இரண்டு எழுத்தாக, நம என்பதை இரண்டு எழுத்து சேர்த்து நாம் ஒன்றாக சொல்ல வேண்டும் என்று அதைத்தான் இங்கே சொல்கிறார். இரண்டு எழுத்தாக நாம் சொல்ல வேண்டும். நான் ஐந்து எழுத்தை யா நடுவ நிற்க, இந்த பக்கம் இரண்டு எழுத்து, இந்த பக்கம் இரண்டு எழுத்து என்று சொல்லி, நாம பக்கம் போனால் உனக்கு அறியாமை, சிவா பக்கம் வந்தால் அறிவு என்று வைத்துக்கணும். அப்படி சொல்கிற ஒரு பாட்டு. அதனால் இந்த நமசிவ மீண்டும் ரிப்பீட்டாக இருக்குது. இறை, சக்தி, ஆவி, பாசம், எழில், மாயை. பாட்டில் எழில் மாயன்னு சொல்கிறாரு. நாம் எப்படி வைத்துக்கணும்? மா என்பது மலம் வைத்துக்கொண்டு, நா என்பது கண்மம் மாயை ரெண்டு வைத்துக்கணும். கண்மம் மாயை இங்கே எழுதலை. நா என்பது கண்மம் மாயை. ஏன்னா ஆணவம் கண்மம் மாயை மூணு சொல்கிறோம் இல்லையா, பாசம். அந்த ஆணவன்றது மா என்று குறிக்குது, நா என்பது கண்மம் மாயை குறிக்குது. அதனால் நமசிவ என்ற அந்த 4 எழுத்துக்கு சொன்னார். இங்கே அருளால் நமசிவ சொன்னது தான் இங்கே சொல்கிறார். பட்ட பரிசே பரன் அஞ்செழுத்தின் இட்டம் அறிந்திட்டு இரவு பகல் வர நட்டமதாடும் நடுவே நிலையங்கொண்டு அட்டதேச பொருள் ஆகி நின்றான் என்று 61 முடியுது. இனி அதுக்கடுத்து 62ஆவதா? 2வது. அகாரம் உயிரே, உகாரம் பரமே, மகாரம் மலமாய் வரும் 36இல் சிகாரம் சிவமா, வகாரம் வடிவா, யகாரம் உயிர் என்று அறையலும் ஆமே. 5 எழுத்துக்கு விளக்கம் கொடுக்குறார். நம்ம தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அவர் சொல்கிறார். இருந்தாலும் அதில் சில முக்கியத்தை பார்க்கணும். 36 தத்துவங்கள்ன்றார். 36 தத்துவம் அல்லவா. அதிலே ஆன்ம தத்துவம் 24, 4ம் அகாரத்தை பற்றியும், ஆகாரம் உயிரேன்னு சொன்னதுனால உயிர்னா ஆன்ம தத்துவம், அகாரத்தை பற்றியும், சிவதத்துவம் 5ம் உகாரத்தை பற்றியும், வித்யா தத்துவம் 7 மகாரத்தை பற்றியும் நிற்கும் என்று 5 எழுத்துக்கு தத்துவங்களை பிரிக்கிறார். இவையெல்லாம் ஆகமங்களில் நுட்பமாக சொல்லப்பட்டது. நம்ம சித்தாந்த சாத்திரங்களை அவள் நுட்பமாக சொல்ல மாட்டாங்க, முக்கியமானது அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. சிறுமந்திரத்தில் ஆகம சாரமாக சொல்வதாலே அந்த நுட்பங்கள் எல்லாம் அவர் சொல்கிறார், விட்டுறக்கூடாதுன்னு சொல்கிறார். இப்போ நமக்கு ஆன்ம தத்துவம் வித்யா தத்துவம் நமக்கு தெரியும், ஆனால் அது 5 எழுத்துல எப்படி அடக்குவது என்று நமக்கு தெரியாது. அதுதான் என்ன சொல்கிறார். 36 தத்துவங்களை ஆன்ம தத்துவம் 24 அகாரம், சிவதத்துவம் 5ம் உகாரம், வித்யா தத்துவம் 7 மகாரம் என்று சொல்கிறார். அது அப்படியே அவர் சொல்கிறத அப்படியே ஏற்றுக்கணும். 7 வித்யா தத்துவம் 7 மகாரம் என்றால், சிவதத்துவம் 5 உகாரம், 24 அகாரம், 36 தத்துவம் முடிஞ்சு போச்சு. இனி திரு 5 எழுத்தில் சிறப்புடைய 3இல் அவ்வாறு இன்றி, திரு 5 எழுத்து 3 சிறப்புடையது இருக்கு இல்லையா, அதில் சிகாரம் சிவமும் வகாரம் சத்தியமாக யகாரம் ஆன்மேவாய் என்று சொல்லுதலும் கூடும். சிவாய் என்பது நாம் சொல்கிறது தான். சி என்பது சிவம், வாய் என்பது பெருமானுடைய அருள், அது சக்தி,
யா என்பது ஆன்மா என்று நாம் சொல்கிறோம். அதை மாற்றி என்ன சொல்லலாம்? அகாரம் என்பது ஆன்ம தத்துவம், அப்புறம் உகாரம் என்பது சிவதத்துவம், மகாரம் என்பது வித்யா தத்துவம் சொல்லணும். அதுக்கு என்ன வித்தியாசம் என்று சொன்னீங்கன்னா, இது திரு ஐந்தெழுத்தை சொல்கிறார். சி வா யான்னு சொல்கிறார். அங்கே ஆ ஊ மான்னு சொல்கிறார். ஆ ஊ மா என்பது பிரணவம். பிரணவத்தை சூக்கும பஞ்சாட்சரம் என்று சொல்கிற வழக்கம். எனவே சூக்கும பஞ்சாட்சரமாக ஆ ஊ மா என்றால் அகாரம் ஆன்ம தத்துவம், உகாரம் சிவதத்துவம், மகாரம் சக்தி என்று மூணாவது சொல்லலாம். அதையே தூல பஞ்சாட்சரமாக சொன்னால் ஐந்தெழுத்து நமசிவாய என்று சொன்னால் சீவாயா என்று எடுக்கணும். அது வெளிப்படையாக தெரிகிற சீவாயா. அதை சொல்லுகிற பொழுது நமக்கு சிவம் சக்தியாக, சிகாரம் சிவம், மகாரம் சக்தியாக, யகார ஆன்மாவாக அமையும் என்று அந்த ஐந்தெழுத்தை அகார உகார மகாரமாக ஓங்காரத்தினுடைய, ஓங்காரம் என்பது சூக்கு பஞ்சாட்சரம், தூல பஞ்சாட்சரம் நமக்கு நமசிவாய. அப்போ ரெண்டு பஞ்சாட்சரம்னா ஓமும் கூட பஞ்சாட்சரம் தான். ஏன்னா 5 சொல்கிறோம் இல்லையா? ஆ ஊமா விந்து நாதம் 5 சொல்கிறோம். எனவே அந்த 5 அது சூக்குமம். இது வெளிப்படையாக சொல்கிறதுனால சீவா என்று வெளிப்படையாக சொல்கிறதுனால இது தூல பஞ்சாட்சரம் என்று நம்ம பிரிக்கிறோம். அந்த 2 வகையாக நாம் சொல்லலாம் என்பது நம்முடைய வழக்கம். அதனால் அங்கே கூட அப்படி தான். அதாவது மாணிக்க வாசகர் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்றன்னு சொல்கிறார் இல்லையா? ஓங்காரமாய் நின்றன திருவைந்தெழுத்து பொருளாக இருக்கிறாய், நீ ஓங்காரமாக இருக்கிறான்னு சூக்கு பஞ்சாட்சரமாக அங்கே சொல்கிறார். ஆபுமான்னு சொல்கிறார். எப்படி சிவபுராணத்தில் நமச்சிவாயவ என்று ஆரம்பிக்கிறார், அது தூல பஞ்சாட்சரமாக ஆரம்பிக்கிறார். அதேபோல் நானே தவம் செய்தேன் என்றால் சிவாய நமன் அங்கே சொல்லுகிறார்னு பார்க்கிறோம். அது மாதிரி பல வடிவங்கள் சொல்கிறார் இல்லையா? அந்த பல வடிவங்கள் சொல்கிற பொழுது ஓங்காரம் கூட 5 எழுத்துடைய வடிவம் தான். அது சூக்கும பஞ்சாட்சரம். அந்த சூக்கும பஞ்சாட்சரமாக இருப்பதாலே உய்ய என் உள்ளத்துள்ளார். உய்ய என்றால் என்னை காப்பாற்றுவதற்காக நான் வீடு பெற வேண்டும் அல்லவா? வீடு பெறுவதற்காக நீ ஓங்காரமாக இருக்கிறாய் என்று சொல்லுலகமாக இருந்து எனக்கு அறிவிப்பு போட்டுகிறாய் என்று அங்கே சொல்கிறார். அதுதான் இங்கேயும் சொல்கிறார். மேல் பிரணவ கலைகளையும் திரு ஐந்தெழுத்தையும் ஒப்ப வைத்து கூறினார். முன்னே சொன்னது பிரணவகலை, ஆ ஊ மா என்பது பிரணவகலை. அடுத்து 5 எழுத்து, அது 2 ஒப்ப வைத்து கூறி வந்தமை பற்றி மயங்காமை பொருட்டு இவ்வாறு கூறி அக்கலைகளிலும் திருவைந்தெழுத்துக்கள் உயர்ந்தன ஆதலை விளக்கினார் என்று சொல்கிறார். முன்ன சொன்னது பிரணவகலை திருவைந்தெழுத்து என்று ஒப்ப வைத்து சொல்லிட்டு இருந்தார். இங்கே வேறுபடுத்துகிறாரே என்ன என்றால், ஓங்காரத்தை விட 5 எழுத்து சிறப்பு, நம்முடைய பொறுத்துன்னு சிறப்பு தான் என்று அங்கே சொல்கிறார். திரு 5 எழுத்து தான் சிறப்பு என்று ஒப்ப வைத்து கூறினாலும் அந்த கலைகளிலும் திரு 5 எழுத்து இருக்கு இல்லையா, அது உயர்ந்தது என்று விளக்கினார் என்று நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் இப்போ இந்த மாதிரிலாம் படிக்கிற பொழுது தான் திருமுறைகளை எப்படி அவங்க பாடியிருக்கிறாங்க நம்ம யோசித்தா பாடினாங்க. நீங்கள் யோசித்து பாருங்கள், தேடி பாருங்கள். ஓங்காரம் என்று வருகின்ற இடங்கள் ரொம்ப குறைவாக இருக்கும். திருமுறைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓங்காரம் என்பது குறைவாக இருக்கும். ஆனால் 5 எழுத்து நீங்கள் பார்த்து பல இடங்கள் இருக்கும், பார்த்தா தெரியும். என்றால் என்னன்னா கம்பேர் பண்ணி பார்க்கணும். இது சூக்கும பஞ்சாட்சரம் தான் இருக்கலாம். இது ஆவு மா என்ற பிரணவத்தினுடைய கலையாக வைத்துக்கொண்டு நாம் தியானிக்கிறோம், பிராசத்தை தியானிக்கிறோம். திரு 5 எழுத்துல சிவாய என்று சொன்னால் சிவ என்பது பெருமானை குறிக்கின்ற எழுத்தல்லவா? எனவே தியான பொருளாக எண்ணி அந்த எழுத்தை காட்டிலும் அது தெளிவாக வேற தெரியல. ஆன்னா என்ன ஊன்னா என்னன்னு நமக்கு தெரியாமல் இருக்குது. இங்கே அப்படி இல்லை. சிவா நம்ம அடிக்கடி சொல்கிறோம், அடிக்கடி சொல்லிடுறோம் இல்லையா? எனவே அது தெளிவாக தெரிவதற்காகத்தான் 5 எழுத்தை திருமுறைகளை விளக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். ஓங்காரத்தை சொல்லாமல் சொல்கிறாங்க, ஆங்காங்கே சில இடங்களில் சொல்கிறாங்களே தவிர அதை சிறப்பாக சொல்வது கிடையாது. என்றால் இப்போ கேள்வி கேட்கலாம் சில பேர், ஓங்காரம் சிறந்ததா 5 எழுத்து சிறந்ததா என்றால் நமக்கு சந்தேகமே கிடையாது. நம்மை பொறுத்தவரை 5 எழுத்து தான் சிறந்தது. ஒருவேளை கம்பேரிசனாக வந்தால் சொல்கிறேன், கம்பேர் பண்ணக்கூடாது. ஒருவேளை சில பேர் கேட்குறாங்களே, கேள்விகள் கேட்குறாங்க இல்லையா? அன்றைக்கு கூட ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு சொன்னீங்களா, அந்த மாதிரி கேள்வி சில பேர் கேட்பாங்க. கேட்கிற பொழுது நாம் அதுக்கு தயாராக இருக்கணும். அது ஏன்னு சொல்கிறேன்னா, நான் இந்த விஷயத்தை நான் அங்கே சொல்லலை, மலேசியாவில் இப்போ ரொம்ப நாளைக்கு முன்னே கேட்டாங்க. அங்கே நாட்டுக்கோட்டை நகரத்தார் தான் அவர். இப்போ வயது 80 இருந்தார், அப்புறம் 85 இருந்து இப்போ காலமாயிட்டார். ரொம்ப நல்லா படித்தவர். மலேசியாவில் காரைக்குடியிலேருந்து தேவக்கோட்டையிலேருந்து போனவர். ரொம்ப நல்லா படித்தவர். அப்பாலாம் ரொம்ப நல்லா தெரியும். அவர் தான் நான் முதல் முறையாக மலேசியாவுக்கு அழைத்தார். அங்கே போனால் உடனே ஒரு தலைப்பு கொடுத்துருவார். இல்லை கட்டாயம் பேசணும், அவர் தலைப்பெல்லாம் கொடுப்பார். அவ்வளோ சிறந்த அறிஞர் தான். அவர்கிட்ட சில பேர் கேட்டிருக்காங்க, கேள்வி கேட்டிருக்காங்க. கேள்வி கேட்ட பொழுது 5 எழுத்து சொல்லலாமா ஓங்காரம் சொல்லலாமா என்று கேட்டிருக்கிறாங்க. அவர் ஓங்காரம்னு சொல்லிட்டுருக்கிறார். ஓங்கார பெரியவர் தான். அது என்ன காரணம் சொன்னால்,
எவ்வளோதான் சைவத்தில் ஊறி திருமுறை ஊறி இருந்தாலும் கூட வடமொழி பற்று உடையவர்களாக சில பேர் இருந்துறாங்க இல்லையா. வடமொழி பற்றா இருக்கிற பொழுது பிரணவம் என்பது ஓங்காரம் வடமொழின்னு சில பேர் ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. அது வடமொழியா தமிழா என்ற வேறுபாடில் நாம் சொல்கிறோம். இருந்தாலும் ஓம் என்று சொல்லிதானே அந்த ஸ்லோகத்தை சொல்கிறாங்க, வடமொழி ஸ்லோகத்தை சொல்கிறாங்க. எனவே ஸ்லோகத்துக்கு முன்னே இருக்கிறதுல ஓங்காரம். எனவே ஓம் தான் நீங்கள் சொன்னால் போதும், 5 எழுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஓம் தான் சொல்லுன்றாங்க. என்னை கேட்டாங்க இந்த மாதிரி டான்சின், அவர் பேர் சோமசுந்தரம், பேர் டான்சின்னு சொல்லுவாங்க, பெரிய பட்டம் வாங்கினவர். அவருடைய வருவாய்த்துறையில் மலேசியாவை பெருக்கியவர் அவர் தான். மலேசியாவுடைய வருவாய்க்கு அவர் தான் முக்கியமாக இருந்தார். ஆனால் அவருக்கு இறந்து போன பொழுது அரசாங்க மறைவர் தான் அடக்கம் பண்ணாங்க. ரொம்ப அன்புடையவர். நான் சொன்ன பெரியவர் சொல்கிறாரு, நாம் அதை என்ன சொல்கிறது, ஓங்காரம் சிறந்ததுன்னு தான். ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், திருமந்திரத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓங்காரத்தை ஊமை எழுத்துன்னு சொல்கிறார். என்ன காலம் என்றால், ஏன்னா நடைமுறையில் பார்க்கணும் இல்லையா, நடைமுறையில் அந்த ஓம் என்ற சொல்லா வரல, சொல்லுக்கு இடையிலும் வரல, தனியாக நிற்குது. எனவே ஒரு எழுத்து என்று சொன்னால் அது சொல்லுக்குள்ளே வந்தால்தான் சிறந்த எழுத்து. சொல்லுக்குள்ளே வராத எழுத்துனால் சிறந்த எழுத்தாக நம்மளால் சொல்ல முடியாது. ஓங்காரத்தை ஊமை எழுத்து இருந்தால் பொருள் இல்லை என்றார். பொருள் இல்லை என்று சொன்னால் அது ஒரு ஓசைதானே, ஓசை வைத்துக்கணும். அப்புறம் அது பிரணவம் அடிப்படையாக இருக்குதுலாம், அது வேறு ஆதாரமாக. அதுக்கு தாரக மந்திரம்னு சொல்கிறோம், அப்புறம் தார மந்திரம், தார பஞ்சாட்சரம்னு சொல்கிறோம். ஓங்காரத்தை வச்சோம்னா தார பஞ்சாட்சரம்னு சொல்கிறோம். இதெல்லாம் நம்ம சொல்லி அதுக்கு சரியான இடம் கொடுக்குறோம். ஆனால் கம்பேர் பண்ணுற பொழுது 5 எழுத்தா ஓங்காரமா என்றால் தெளிவாக நமக்கு சிவாயா என்று வருகிறதுனாலே அது பெருமானை நேரடியாக குறிக்குது, அப்படி தான் சொல்லணும். அப்புறம் நான் சொன்னேன், ஒருவேளை அது சிறந்ததாக இருந்தால் அருளாளர்கள் 5 எழுத்து பதிகம் பாடியிருக்க மாட்டாங்க, பிரணவ ஓங்கார பதிகம்னு பாடியிருப்பாங்க. அது மாதிரி பாடலை இதெல்லாம் நான் சொன்ன பிற்பாடு அவங்க அமைதி அடைந்தாங்களோ இல்லையோ, சரின்னு கேட்டுட்டாங்க. இதெல்லாம் நம்ம ஒரு சமாதானமாக இன்றைக்கி சொல்லணும். அதே தான் நான் இங்கே உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதனால் அப்பா என்ன சொல்ல, உயர்ந்தது என்றது ஓங்காரத்திற்கும் ஒப்புமை வைத்து பார்க்கிற பொழுது அந்த கலைகளுக்கு ஓங்கார கலைகளை காட்டிலும் 5 எழுத்துக்கள் உயர்ந்தர ஆதலை விளக்கினார். 5 கலையில் அகராதி என்பது 700 அது இலக்கணமாக சொல்கிறாங்க. தன்னில் பன்மை ஒருமை, அது எல்லாம் இலக்கணம் விட்டுருங்க. 5 கலையில் அகராதி தன்னிலே வந்த நகாரத்தில் நகாராதி மாற்றி என்னும் பிற எழுத்துக்கள் சிலவாய அமையாமல் நிலையாமல் வேறாக மதிக்க என்பதை உணர்த்துகின்றார். அதாவது 5 கலையில் அகராதி தன்னிலே வந்த நகராதி மாற்றின, அகாரம் உகாரம் மகாரம் போல நகாரம் இருக்கிறது, மகாரம் இருக்குது இல்லையா, சிகார மகாரம், அதுதான் எழுத்துக்கள். சொல்லிட்டு என்னவென்றார், பிற எழுத்துக்கள் சிலவாய அமையாமல் நிலையாமல் வேறாக மதிக்க, அதையெல்லாம் வேறு எழுத்தாக சொல்லணும்னு ஒரு குறிப்பு சொல்கிறார். அது அப்பா வேகமாக அதை எழுதிட்டாங்க. நானே கூட அது கொஞ்சம் விளக்கியிருக்கணும், விளக்காமல் அப்படியே உங்களுக்கு கொடுத்துட்டேன். அந்த பகுதியை ஒன்றும் கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணுங்க. பிற எழுத்துக்கள் சிலவாய அமையாமல் நிலையாமல் வேறாக மதிக்க என்பதை உணர்த்துவதற்கு என்கிறார். எல்லாம் எழுத்து தானே. இப்போ உண்மை விளக்கம் படிக்கிறோம், அதில் வரப்போகுது. 5 எழுத்தை சொன்ன உடனே அந்த சீடன் நினைக்க போகிறான், எழுத்துன்னு சொல்கிறீங்கள் அல்லவா, அது அழியும் எழுத்தாகிவிடுமோன்னு கேட்குறான். அவன் கேள்வி, எழுத்து என்றால் அழியும் அல்லவா, அழியும் எழுத்தாகிவிடுமோ என்று கேட்குறான். அதுக்கு அவர் சொல்ல போகிறார், விளக்கம் சொல்ல போகிறார். அங்கே உண்மை விளக்கத்தில் வருது விளக்கம். இப்போ அதே தாங்க வைத்துக்கணும். எல்லாம் எழுத்து தானே, நீங்கள் ஆன்றீங்க ஊன்றீங்க மான்றீங்க, ஏன் ஈன்னு சொன்னா என்ன ஏன்னு சொன்னா என்னன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க இல்லையா. அப்படிலாம் நம்ம கேள்வி உண்டு. பார்க்கும்போது பிற எழுத்துக்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை. நீங்கள் ஒரு எழுத்து தானே, சீக்கு பதிலாக ஏதோ ஒரு வீன்னு போட்டுக்கிறேன் யான்னு போட்டுக்குன்னு சொல்லாதீங்க. அவங்க என்ன எழுத்து சொன்னாங்களோ அதுதான் மந்திர எழுத்தை தவிர மந்திர எழுத்தை ரீப்ளேஸ் பண்ணி நீங்கள் சொல்லாதீங்க என்று தான். பிற எழுத்துக்கள் எல்லாம் நிலையான எழுத்துக்கள் அல்ல, அவையெல்லாம் மாறுகின்ற எழுத்துக்கள்னார். அதுக்கு என்ன உண்மை விளக்கம் செய்தால் இங்கே சொல்லி ஆகணும். அவன் என்ன சொல்கிறார், 5 எழுத்தால் உணர்த்தப்படுகின்ற பொருள் எது என்று கேட்டால் சிவன், அவனுடைய அருள், ஆன்மா, அப்புறம் அவருடைய மறைப்பு ஆணவம். இது அழியுமா என்று கேட்டால் கடைசியில் அழியாது. கண்மம் அழியுங்க. நாம் செய்த கண்மம் வினை மடிந்து போகும், நம்முடைய மாயா காரியம் விலகி போகும். அது மாயை இருக்கும், பொருள் இருக்கும், நம்மை மயக்குவது மாறிவிடும்.
மயக்குவதிலிருந்து மாயை விலகலாம். செயல் இல்லாமல் கண்மம் இருவரை ஒப்பாக பேசாமல் இருக்கலாம், ஒன்றும் செய்யாமல் இருந்துடலாம். சும்மா ஆயிருன்னு அவர் தான் சொல்கிறார் இல்லையா, சும்மா ஆயிருன்னு சொல்கிறார். ஏன்னா அதெல்லாம் போயிடும். ஆனால் ஆணவம் இருக்கு இல்லையா, அது ஒடுங்கி இருக்குமே தவிர அழிந்து போகாது என்று நாம் சொல்கிறோம் இல்லையா. அதனால் 5 எழுத்துக்களாக சுட்டப்பட்ட அத்தனை பொருளும் அழியாதல்லவா. பொருள் அழியாது, எனவே சொல் அழியாது. ஆனால் சொல் என்றால் எழுத்துக்கள் அழியாது என்று நாம் உண்மை விளக்கத்தில் தான் சொல்ல போகிறோம். அதே தான் இங்கேயும் பொருள். பிற எழுத்துக்களை நீங்கள் சொல்லக்கூடாது. ஆணையாக அருளாளர்கள் இந்த 5 எழுத்தைத்தான் சொல்லியிருக்கிறார்கள் என்று வைத்துக்கணும். சரி, மேல் மகார முதல்வன் என்றவாறு இங்கு மகாராதி என்றார். அங்கே மகார முதல்வன் அங்கே சொன்னார், அது சொல்கிறார். இங்கு கூறுகின்றதும் இங்கு கூறுகின்ற தூல பஞ்சாக்கரம் ஆதலால் தூல பஞ்சாக்கரத்தை இறைவன் திருவடி முதலாக கொண்டிருக்கும் முறையிலே ஆதாரங்களை அமைத்தல் வேண்டும் என்பது கருத்துன்றார். அது தூல பஞ்சாட்சரத்தை உண்மை விளக்கம் அதில் வரும். நாம சிவ என்று வருது இல்லையா. நகாரம் என்பது பாதமாக வைத்து, மகாரம் உதரம் வளர்தோல் சிகரம் சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி நமசிவாய என்ற 5 எழுத்துக்களை பெருமானுடைய திருவடிவாக வைத்து வணங்குவது போல ஆதார பங்கயம் மூலாதாரத்திலிருந்து இப்படி வைத்து வணங்க வேண்டும் என்று 5 ஆதாரங்களில் வைத்து வணங்க வேண்டும் என்று சொல்கிறார். அது அந்த யோக நிலைக்கு சொல்கிறது. தியானிக்கிற பொழுது அந்த மூலத்தை என்று சொல்வதாலே மூலாதாரத்தை தொடங்கி எல்லா ஆதாரங்களையும் சிவனையே அவனது சக்தியோடு தியானிக்க என்றது. ஆதாரமூர்த்திகளை சம்புபட்சத்தினராக தியானிக்க என்றதான்றாங்க. அது குறிங்க முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க அப்பா. அதில் நான் கூட இதை படிச்சிருப்பேன் தான் அந்த விஷயம் எனக்கு புரிஞ்சுது. முதல்ல நான் வேறு மாதிரி தான் சொன்னேன். நம்ம படித்து நம்ம புத்திக்கு அவ்வளோ தான் வருது. அது என்ன பண்ணுறது, டக்குன்னு முடிவு பண்ணிடுறோம். அதாவது வேகமாக படிக்கிறோம் இல்லையா. முதல்ல திருமந்தர் என்ன பண்ணுறார், ஆதாரம் 6 ஆதாரங்கள் சொல்கிறோம் இல்லையா. மூலாதாரம் கணபதி என்றும் அவர் விஷ்ணு மகேஸ்வரன் சதாசிவம் சொல்கிறோம் இல்லையா. ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் ஒரு ஆதார தெய்வம் உண்டு என்பது ஆரம்ப நிலை. ஆரம்ப நிலை நீங்கள் மூலாதாரத்திலே கணபதி தான் தியானிக்கணும். சுவாதிஷ்டானம் என்றால் விஷ்ணு தான் தியானிக்கணும் என்று வரையறை. சதாசிவம் என்று பூர்வ இதயத்தில் சதாசிவம் என்று நம்ம எண்ணுறோம். இது முதல் படியாக சொல்லிடுறார். சொல்லிட்டு அதுக்குள்ளே எழுத்துக்கள்லாம் கூட சொல்கிறார். அடுத்து என்ன சொல்கிறார் என்றதை சிவசக்தியாக வணங்க வேண்டும்னு அவர் சொல்கிறார். நான் அதை எப்படி எண்ணிக்கொண்டிருந்தேன், ஆதார பங்கத்திலே கணபதி இருக்கிறார் இல்லையா, கணபதி நீக்கிடுங்க, கணபதி எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் வளர வேண்டும் அல்லவா. நீங்கள் மூலாதாரத்திற்குரிய தெய்வம் எது என்று சொன்னால் சிவசக்தி தான், சுவாதிஷ்டானத்துக்கு எது தெய்வம் என்று சொன்னால் சிவசக்தி தான் என்று எல்லாம் சிவன் என நின்றாய் போற்றின்னு சொல்கிறார் இல்லையா. அதுபோல் ஆதார பங்கத்திலும் சிவசக்தி தான் என்று தான் சொல்லுகிறார் என்று தான் நான் சொல்லி உங்களுக்கும் சொல்லியிருக்கிறேன். இங்கேயும் சொல்லியிருப்பேன், மற்றையும் சொல்லியிருக்கு. அதுக்கு ஐ பெக் யுவர் பாடன்றாங்களே, அந்த மாதிரி ஐ பெக் யுவர் பாடன். என்னென்னா இதை படிச்சிருப்பாடு நான் இப்போ பார்த்தேன். அடடா, இது ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க அப்பா. என்ன சொல்கிறாரு, கணபதி தான் எண்ணணும். ஏன்னா மூலாதாரத்திலே அதிதெய்வம் கணபதி தான், அதை மாற்றக்கூடாது. இன்றைக்கி கூட உண்மை உலகத்தை அதிதெய்வம் படித்தோமே, அதை மாற்றிக்கிறதா. அந்த தெய்வம் அதிதெய்வம் தான். நிலத்துக்கு யார் என்றால் பிரம்மன் தான், நீருக்கு யார் என்றால் திருமால் தான், அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் தியானிக்கிற பொழுது பாவனைகளை அது சம்புபட்சமாக தியானிக்கணும், அணுபட்சமாக தியானிக்கக்கூடாது. அதாவது ஆன்மாக்களுக்கு அதிகாரம் கொடுத்து பிரம்மன் சிவனாக வைக்கிறான் இல்லையா, அது வேறு. அணுபட்சமாக இருக்கிற அயன் வேறு, திருமால் வேறு, ருத்ரன் வேறு, அது சதாசிவரில் வேறு. அதைத்தான் சொல்கிறேன். அப்படி எண்ணவே கூடாது. கணபதி தான் பெருமான் இப்பொழுது கணபதியாக இருக்கிறான். சிவசக்தி கணபதியாக, சிவசக்தி திருமாலாக, சிவசக்தி மகேஸ்வரனாக என்று நினைத்து சம்புபட்சமாக எண்ண வேண்டும் என்றால் சிவதத்துவத்தில் சிவம் முதலாக சுத்த வித்தை வித்யேஸ்வரன் வரை வந்தால் அது அணுபட்சமாக வரலாம், சம்புபட்சமாக வரலாம். பெரும்பாலும் சம்புபட்சம் என்று சொல்வது வழக்கம் என்று சம்புபட்சமாக தியானிக்கணும்னு தான் பொருள். அது ஒரு நுட்பமாக சொல்லுகின்ற பொருள். யோக நிலையில் ஆதார பங்கயத்திலே ஆரம்ப நிலையிலே கணபதி எண்ணலாம். ஆனால் அடுத்து வளர்கின்ற பொழுது அது சிவசக்தியாக என்றதுன்னா என்ன அர்த்தம் என்றால், கணபதி இப்பொழுது சம்புபட்சம் என்றால் பெருமான் இப்பொழுது கணபதி உருவத்திலே இருக்கிறான், பெருமான் இப்பொழுது திருமால் உருவத்தில் இருக்கிறான் என்று எண்ணுவதுதான் சம்புபட்சம் என்று அதை சொல்கிறார். அதனால் அதை மாற்றிக்கொள்ளுங்க. சிவன் தான், அது யாதொரு தெய்வம் கொண்டு அது 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 இப்படின்னா அது வேற. இப்போ நாம் என்ன பண்ணிட்டோம், அவங்க வரையறை செய்துட்டாங்க. 6 ஆதாரத்தில் மூலாதாரம் கணபதி தான், அல்லது பிரம்மன் சொல்லுவாங்க, 2 இருக்கட்டும், பிரம்மனோ கணபதியோ, அப்புறம் விஷ்ணுக்கு தான். இங்கே தான் வரையறை செய்துட்டாங்க. அது வேறுபாடு இல்லை. நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க இல்லையா,
வழிபாட்டில் இந்த ஆள் தானே இருக்குது. நமக்கு 1000 கடவுள் வச்சுட்டு இருக்கான், வச்சுட்டு இருக்கான் இல்லையா? எந்த தெய்வத்தைங்கள் வந்து இறங்கினாலும் அந்த தெய்வத்தின் மூலம் வருகிறான். அது அங்கே வேறு அர்த்தம். அல்ல, பல பல தெய்வங்கள் பேசுவார் என்று நம்ம சொல்கிறார் இல்லையா? தெய்வங்கள் பல பேசுவார்னு. அதுபோல் பல தெய்வங்களை நீங்கள் வணங்கலாம். ஆனால் அங்கே வணங்கு பொழுது சிவன் தான் உங்களுக்கு அருள் புரிகிறான் என்று யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதுருபாகனார். அது அடையாளம். மாதுருபாகன் தான் நம்முடைய சிவனுடைய அடையாளம். அதுதான் சிறந்த அடையாளம். எனவே மாதுருபாகனாக வருவார் என்று அங்கே அர்த்தம் வேறு. அப்புறம் சிறப்பு பற்றி சந்தியா காலத்தையே வரைந்து ஓதினார். அதனால் பிற காலங்கள் தவிர்க்கப்பட்டன அல்லவாம்னார். எல்லா காலமும் பூஜை 6 காலம் சொன்னேன் இல்லையா? அதில் என்ன சொல்லுவாங்க, சந்தியா காலம் என்று சொன்னால் சந்தியா என்பது ஒரு பெயர். அது இந்த மாலை காலத்தில் வருகின்ற காலத்திற்கு சந்தியான்னு பெயர். சந்தியா அனுஷ்டானம் சொல்கிறோம் இல்லையா? சந்தியானுஷ்டானம். சந்தியா சந்தி என்று ஒரு சொல் இருக்கிறது. அது காலை மாலை ரெண்டுக்கும் போதும் சந்தின்றது. வடமொழியில் சந்தியா காலம்னே சொல்லுவாங்க. சந்தியா காலம் மாலை காலம் தான் சந்தியானுவாங்க. வழிபாட்டில் சந்தியா காலம் சிறந்ததுன்னுவாங்க. ஏன் சிறந்தது என்று சொல்வார்னு சொன்னால், நோய் வந்தால் நோயாளிகளுக்கு மாலை நேரங்களே அந்தி நேரம் அது துன்பத்தை அதிகம் தரும். இரவு நெருங்க நெருங்க நோய் அதிகமாகும். இரவு போக போக பகல் வந்தால் நோய் குறையும் என்பது நோயினுடைய தன்மை. அது டாக்டர்ஸுக்கு தெரியும் பொதுவாக. அதை நான் அப்படி சொல்வதை காட்டிலும் திருவள்ளுவர் ஒன்று சொல்கிறார். அது சொன்னால் ஈஸியாக புரியும். அவர் சொல்கிற நோய் காதல் நோய் சொல்கிறார். காதல் நோய் சொல்கிறார். அது நமக்கு புரியும். அவர் என்ன சொல்கிறார், தலைவர் என்ன சொல்கிறா, காலைக்கு நான் செய்த நன்மை என்ன, இந்த மாலைக்கு நான் செய்த தீமை என்ன என்ற. நான் ஒன்றும் இல்லையா, நான் அதுக்கு நன்மையும் பண்ணலை, இதுக்கு தீமையும் பண்ணலை. ஆனால் காலை எனக்கு நல்லா இருக்குது, மாலை நோய் தருகிறதே என்று. அந்தி மாலை என்று சொன்னால் பிரிந்திருக்கிற காதலருக்கோ அது காதல் ஈடுபடுகிறோ அது கொஞ்சம் வருத்தமான காலம், நோயை மிகுவிக்கின்ற காலம் என்று காலையை காலை அரும்பி அவரை மாதிரி சொன்ன ஆள் கிடையாதுங்க. அதுக்காக சொல்கிறேன். அவர் வந்து ரொம்ப அப்படியே பார்த்தீங்கன்னா துறவையாக பேசுவார். துறவரத்தை பார்த்தா இவரான அங்கே பார்த்தீங்கன்னா பிரமாதமாக பேசுவார், இளைஞனாக பேசுகிறார். காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய். காமநோய் எப்படியா, காலையில் அரும்பாக இருக்குதான், தலைவனை பார்க்கணும் என்று அரும்பாக இருக்குதான். பகலெல்லாம் போதாகி இல்லையா, எப்போ பார்க்க போகிறோம் எப்போ பார்க்கணும்னா மாலை வந்தவுடனே மறந்து விடுகிற நோய் எப்படா பார்க்க போகிறோம் என்று அந்த நோய் தாக்கம் அதிகமாக இருக்குது அல்லவா என்றால், நோயினுடைய தாக்கம் மாலையில் அதிகம். வந்து காம நோய் மாலையில் அதிகம்னு பார்க்குறோம் இல்லையா? அதுதான் சொல்கிறாருங்க. மாலைக்காலம் வருகின்ற பொழுது நோயிலிருந்து நான் நீங்க வேண்டும் என்றால் இது போன்ற காமக்ரோதங்கள்லாம் நமக்கு நோய் தான். அப்புறம் உடம்பிலேயும் ஒரு நோய் இருக்கிறது அல்லவா? எனவே வழிபாட்டில் சந்தியா காலம் சிறந்ததுன்பாங்க. கண்ணதாசன் அவர் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு வரி சொன்னார். மாலை காலத்தை பற்றி பாடுறார். என்ன சொல்கிறார் தெரியுங்களா? ஆழமான நெஞ்சும் கொஞ்சம் அசையும் மாலை நேரம் அப்படின்னார். ஆழமான நெஞ்சிருந்தால் பற்றற்று இருக்கிற துறவையாக இருக்கிறாராம். துறவையார்கள் மாலை வந்துதான் கொஞ்சம் அசைதான் அப்படி பார்க்குறான் இல்லையா? ஆழமான நெஞ்சும் கொஞ்சம் அசையும் மாலை நேரம் என்றால் துறவியை கூட கொஞ்சம் நிலைமாற்றம் செய்கின்ற மாலை பொழுதுன்றார். எனவே அந்த பொழுது ரொம்ப மோசமான பொழுது அல்லவா? எனவே சிவ வழிபாட்டில் சிறந்த நேரம் மாலை நேரமாக சொல்லப்படுகிறது. அதான் பிரதோஷ காலம், நித்திய பிரதோஷம், மகா பிரதோஷம் சொல்கிறோம் இல்லையா? அது சிறந்தது தான். ஆனால் அதுக்காக காலையில் பூஜை பண்ணக்கூடாதுன்னு கிடையாது இல்லையா? நம்ம வசதியாக போச்சுப்பா என்று. மாலை தான் சிறந்தது. இருந்தாலும் 6 கால பூஜையும் 3 கால பூஜையும் முக்கியன்றாங்க. அதான் எழுதுறாங்க. சந்தியா காலம் என்று சிறப்பு காலம் என்றாலே சந்தியா என்று சொன்னார். பாட்டு அப்படி தானே வருது இல்லையா? அதாவது இங்கே என்ன, அதான் அந்த எகார உயிரின்று அருகல் வேண்டுன்றாரு. 36 இல்லை, அவங்க மேல் பாட்டில் சொல்கிறாங்க. சிறப்பு பற்றி சந்தியா காலத்தையே வரைந்து ஓதினார். அதனால் பிற காலங்கள் தவிர்க்கப்பட்டன அல்லவா? சடங்கு என்றால் பிரிது, சடங்கு என்றது சடங்கு பிரிது வேறு சடங்குன்றார். பேரம்பல சக்கரத்தில் 62 தானே, பேரம்பல சக்கரத்தில் நிற்கும் 51 எழுத்துக்களை அகரம் முதலாக தொடங்கி எண்ணுதல் அவற்றின் வைப்பு முறை முதலாக தொடருது. அம்முறையில் முதல் தொடங்கி 16 உயிரெழுத்துக்கள் சாந்தி அதீத கலை. அங்கே ஒரு விளக்கம் சொல்கிறார். அந்த 51 எழுத்துக்கள் சாந்தி அதீத சாந்தி கலைன்னு இந்த கலையை பிரிப்பாங்க, அதை சொல்கிறாங்க. அது சும்மா தெரிஞ்சுங்க. உயிரெழுத்துக்கள் சாந்தி அதீத கலை நிற்கும். மெய் எழுத்துக்களில் 1, 2, 3 ஆகிய 3 எழுத்துக்கள் சாந்தி கலை நிற்கும். அடுத்த 7 எழுத்துக்கள் வித்யா கலை நிற்கும். அடுத்த 24 எழுத்துக்கள் பிரதிஷ்டா கலை நிற்கும். இறுதி எழுத்தாக சகாரம் ஒன்றும் நிவர்த்தி கலையில் நிற்கும் என்று பஞ்ச கலையில் 51 எழுத்துக்கள் நிற்கின்ற முறை சொல்கிறாங்க.
அது தியானத்தில் சிந்திக்கிற பொழுதும் யோகத்தில் சிந்திக்கிற பொழுதும் அந்த கலைகளை சிந்திப்பதும் எழுத்துக்களை சிந்திப்பதுமாக மந்திர எழுத்துக்களாக சிந்திக்கலாம் இருக்க சொல்கிறாங்க. இதெல்லாம் மற்ற எழுத்துக்கள் 51 எழுத்துக்கள் இப்படி சிந்திக்கிற பொழுது உதாரணமாக இப்போ சகாரம்னு வச்சுங்களேன். இந்த சகாரம் என்ற எழுத்தை வடமொழியில் அந்த எழுத்தை கணக்கில் சேர்த்துக்குவாங்க, சேர்க்காமல் விட்டுருவாங்க. சேர்த்துன்னு சொன்னால் 51, அதை விட்டால் 50 எழுத்து. அதை சேர்ப்பாங்க, சேர்க்க மாட்டாங்க. இது போன்ற குறையெல்லாம் இருக்குல்ல மற்ற எழுத்துக்களுக்கெல்லாம். எனவே மற்ற எழுத்துக்கள் அப்படி இருக்கலாம். ஆனால் மந்திர எழுத்தாக சொல்லப்படுகின்ற ஓங்காரமாக இருந்தாலும் ஆவு மாவா இருந்தாலும் சரி, 5 எழுத்தாக இருந்தாலும் அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது, அதை எடுத்துக்கொள்ளணும் என்று தான் 5 எழுத்துடைய பெருமை மற்ற எழுத்துக்களை வைத்து சொல்கிறாங்க. மற்ற எழுத்துக்கள்லாம் இப்படி தான் இருக்குது. நிவர்த்தி கலையிலிருந்து பிரதிஷ்டா கலை வரையில் போய் அந்த சாந்தி எதிர கலையில் போகிறதுலாம் சிறப்பான எழுத்துக்கள் என்று பார்க்கிறோம். ஏன்னா எழுத்துக்கள் தான் எல்லாம் ஒரே எழுத்துக்கள் தான். இப்போ நமக்கு இலக்கணம் சொல்லிற ஒரே ஒரு சின்ன விஷயம், இலக்கண உரை என்ன சொல்கிறாங்க, எழுத்துக்களை பற்றி சொல்கிறாங்க. முதல்ல தொல்காப்பியம் நான் சொல்கிறேன். தொல்காப்பியத்தில் 30 எழுத்து முக்கியம்ன்றார். அதே தான் நன்னூலாரும் சொல்லுவார். அகர முதல் நகர இருவாய் 30 எழுத்து எனப்படுவே, முதல் ஆரம்பம் எழுத்து எனப்படுவே, அகர முதல் நகர இருவாய் 30, அதான் சிறப்புன்னார். அப்புறம் என்ன சொல்கிறார், சார்பு எழுத்து என்று 3 சொல்கிறார். குற்றியலிகரம் குற்றியலுகரம் ஆயுதம் என்று 3 சொல்லி 3 சொல்கிறார். இது அதோடு முடிச்சிடறார் அவர். இப்போ உரையாசிரியர் என்ன பண்ணுறாங்க, எழுத்துக்களில் சிறப்பானவை சொன்னார் என்று சொல்லிட்டு ஒரு இலக்கணம் சொல்கிறார். அளபடைன்னு ஒரு எழுத்து இருக்குது, அது 3 அளபடை, 3 மாத்திரை வரும். 3 மாத்திரை கூடாது என்பது இலக்கணம். குரிலுக்கு 1 மாத்திரை, நெல்லுக்கு 2 மாத்திரை, அதான் எழுத்து. 3 மாத்திரை சொல்லலாமா என்றால் மூவளவு இசைத்தல் ஓர் எழுத்து இன்றே, எழுத்து இல்லைன்னு சொல்லிட்டார் தொல்காப்பியர். அப்போ 3 அளபடைக்கு 3 மாத்திரை சொல்லணும். அது எழுத்து தானே என்றால் அளபடை தான், ஆனால் சிறப்பான எழுத்து அல்ல என்று சிறப்பில்லாத எழுத்தாக குற்றியலிகரம் குற்றியலுகரம் போன்றவை எல்லாம் எழுத்துக்கள்லேயே அங்கேயே தொல்காப்பியத்திலேயே, அதாவது இலக்கண முறையிலே பார்த்தாலும் கூட அவையெல்லாம் சிறப்பில்லாத எழுத்துக்கள் என்று பார்க்கிறோம். அதே போல் மற்ற சிறப்பு ஓரெழுத்து சொல்கிறார். ஓரெழுத்து என்று சொல்கிற பொழுது 42 எழுத்துக்கள் ஓரெழுத்து, இவையெல்லாம் சிறப்பான எழுத்துக்கள். சிறப்பில்லாத எழுத்துக்கள் இருக்குது சொல்லலாம், அதில் சொல்லாதீங்கன்ற. இப்போ சீன்னு ஒரு வார்த்தை இருக்கு வச்சிங்க, சொல்லாதன்றா, ஏன்னா அது சிறப்பில்லாத எழுத்து என்று பார்க்குறோம் இல்லையா. அதுபோல் சில எழுத்துக்கள் சிறப்பில்லாத இருக்குன்னு அங்கே எழுத்துக்களை பிரிக்கிறோம் இல்லையா. அதே போலத்தான் இங்கேயும் கூட பார்த்தீங்கன்னா 51 எழுத்துக்களில் 5 எழுத்துக்கள் சிறந்தது, பிரணவ எழுத்தாக இருக்கிற அகார உகாரம் அகாரம் சிறந்தது என்று அதை விளக்குவதற்காகத்தான் நம்முடைய திருமந்திரத்தில் அது சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்குறோம். அதோடு நமக்கு அந்த 62வது மந்திரம் முடிகிறது. 63வது மந்திரத்தை இடைவேளைக்கு பின்னால் நடிக்கலையா, இடைவேளைக்கு பின்னால் பார்க்கலாம்.